Okay, now we are moving to the next library, that is Pandas. Pandas அப்படின்னா panel data is a powerful Python library used for data analysis and manipulation, especially with tabular data like spreadsheets or database. ஸோ நம்ம டேட்டாபேஸஸ் ஸ்ப்ரெட்ஷீட்ஸ்ல எல்லாம் அந்த மாதிரி டேட்டாஸ் வந்து அனாலிசிஸ் பண்றதுக்கும் மேனிப்புலேஷன் பண்றதுக்கும் எல்லாம் மெயினாக யூஸ் பண்ற லைப்ரரி வந்து பாண்டாஸ். ஓகே, இதுல வந்து ரெண்டு மெயின் டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்கு, சீரீஸ் அண்ட் டேட்டா ஃப்ரேம். இதை பத்தி தான் நம்ம மொத்தமா இதுல படிக்கிறோம். ஓகே, சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, டேட்டா ஃப்ரேம். சீரீஸ் அப்படின்னா 1 டைமென்ஷனல் அரே தான் அது. அப்புறம் டேட்டா ஃப்ரேம் அப்படின்னா 2 டைமென்ஷனல். ஓகே, இது ரெண்டுமே வந்து ஈஸி டூல்ஸ் ஃபார் ரீடிங், ரைட்டிங், ஃபில்டரிங் அண்ட் சம்மரைசிங் டேட்டா. ஸோ இந்த பாண்டாஸ்ல யூஸ் பண்ற ரெண்டு மெயின் டேட்டா ஸ்ட்ரக்சர் என்னன்னு கேட்டோம்னா சீரீஸ், தட் இஸ் 1D, அண்ட் 2 டைமென்ஷன் இஸ் டேட்டா ஃப்ரேம். ஓகே, ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இப்போ படிச்சது நம்பை. ஸோ ரெண்டும் தமிழ் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறது பார்த்துட்டு போயிடலாம். ஓகே, நம்பே வர்சஸ் பாண்டாஸ் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டேட்டா டைப்ஸ் என்ன இருக்கு பார்க்கலாம். நம்பேல நம்ம படிச்சோம், டேட்டா டைப்ஸ் வந்து ஹோமோஜீனியஸா இருக்கும், எல்லாமே வந்து சேம் டேட்டா இருக்கும், ரைட். ஆனா பாண்டாஸ் டேட்டா ஃப்ரேமில் பாண்டாஸ் டேட்டா ஃப்ரேம், ஓகே, ரெண்டு டேட்டா டைப் இருக்குன்னு சொன்னேன், சீரீஸ் அண்ட் டேட்டா ஃப்ரேம். இதில் பாண்டாஸ் டேட்டா ஃப்ரேமில் வந்து ஹெட்ரோஜீனியஸ், மிக்ஸ் ஆஃப் இன்ட், ஃப்ளோட், ஸ்ட்ரிங் எல்லாமே மிக்ஸா டேட்டா வந்து ஸ்டோர் பண்ண முடியும், ஹெட்ரோஜீனியஸ் டேட்டா ஸ்டோர் பண்ண முடியும், நாட் லைக் நம்பை. ஓகே, now easy of use. Pandas வந்து has simpler interface for file loading, plotting, selection, join and group by. இதெல்லாம் நம்பையிலும் பண்ணலாம், ஆனா இதுக்கு வந்து இன்னும் சிம்பிள் இன்டர்ஃபேஸ் வந்து இன்னும் சிம்பிளா இருக்கு. இந்த விஷயத்துக்கு எல்லாம் ஃபைல் லோட் பண்றதுக்கு, ப்ளோட் பண்றதுக்கு, ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, குரூப் பை, செலக்ஷன், இதுக்கு எல்லாமே வந்து இதுதான் பாண்டாஸ் தான் இன்னும் கொஞ்சம் பெட்டர். காலம் நேம்ஸ் வந்து Pandas data frames have column names, making data easier to understand and track. Okay, நம்ம அந்த எக்ஸாம்பிள் பார்க்கும்போது கிளியர் ஆகும். பாண்டாஸ்ல வந்துட்டு ஒவ்வொரு டேட்டாக்கும் வந்து காலம்ஸ் நேம் கொடுக்கலாம். அப்போ காலம்ஸ் நேம்ஸ் இருக்குன்னா அப்போ நமக்கு ஈஸியா வந்து டேட்டா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கும் ட்ராக் பண்றதுக்கும் எல்லாம் ஈஸியா இருக்கு. ஸோ காலம் நேம்ஸ் வந்து எதில் இருக்கு, பாண்டாஸில் இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா யூஸ் கேஸ், எந்த சிச்சுவேஷன்ல நம்ம யூஸ் பண்றோம் பார்த்தோன்னா, பாண்டாஸ் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு, டேபுலர் டேட்டா, டேபிள்ஸ் ரிலேட்டட் டேட்டா, அது மாதிரி டேபிள் ஃபார்மேட்ல இருக்கிற எக்ஸல் டேபிள்ஸ்ல இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு தான் பாண்டாஸ் ஈஸி. நம்பே நமக்கு தெரியும், அரே டைப் ஆஃப் மெட்ரிக்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி கால்குலேஷன், அது மாதிரி இதுக்கெல்லாம் நியூமரிக் அரே பேஸ்ட் மெட்ரிக் கால்குலேஷனுக்கு வந்து நம்பே தான் பெஸ்ட். ஓகே, பாண்டாஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுவோம், நம்ம நம்பே இன்ஸ்டால் பண்ற மாதிரியே தான் பிப் இன்ஸ்டால் பாண்டாஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா இன்ஸ்டால் ஆயிரும். ஓகே, நவ் பாண்டாஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும், சீரீஸ் அண்ட் டேட்டா ஃப்ரேம். அது என்ன பார்க்கலாம். சீரீஸ் அப்படின்னா 1 டைமென்ஷனல் லேபிள்ட் அரே தட் கேன் ஹோல்ட் டேட்டா ஆஃப் எனி டைப், int, float, string. Think of it's like a column in Excel. So Excel ஒரு காலம் இருக்கு, ஒரு காலம் எக்ஸல் இருக்குன்னா அந்த காலத்துக்குள்ள நீங்க என்ன டேட்டா டைப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம்ல. லைக் இப்போ ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் ஹெட்டிங் வந்து ஏஜ்னாலும் நமக்கு டவுனா வந்து நீங்க கண்டிஷன்ஸ் எதுவுமே வைக்கல அப்படின்னா நீங்க எது வேணாலும் இப்போ 10.5 ஏதாவது ஸ்ட்ரிங்கும் வேணா கூட நீங்க கொடுக்கலாம், ரைட். ஸோ லாஜிக்கலி பார்த்தோன்னா கொடுக்கக்கூடாது, ஏஜ்னா நம்பர்ஸ் தான் இருக்கணும். பட் நீ அது மாதிரி ஒரு காலம் எடுத்துட்டேன்னு என்ன டைப் ஆஃப் மிக்ஸ் டேட்டா டைப் ஆஃப் டேட்டா எடுக்கலாம்ல, அதே மாதிரி தான் சீரீஸ் அப்படின்னா. ஓகே, என்ன டேட்டா வேணாலும் நீங்க மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஆனா நம்ம நம்பையில் அது பண்ண முடியாதுன்னு சொல்லியாச்சு. அப்புறம் இது வந்து 1 டைமென்ஷன், அதாவது ஜஸ்ட் ஒரு காலமா தான் இப்படி இருக்கும். ஓகே, 1 டைமென்ஷன் லேபிள் அரே. டேட்டா ஃப்ரேம் அப்படின்னா 2 டைமென்ஷனல் லேபிள் டேட்டா வித் ரோஸ் அண்ட் காலம்ஸ், இப்படி நம்ம இப்படி இருக்கும், ரோஸ் அண்ட் காலம்ஸா இருக்கும். ஓகே, லேபிள்ட் வித் ரோஸ் அண்ட் காலம்ஸ் லைக் ஏ ஸ்ப்ரெட்ஷீட் ஆர் SQL டேபிள். இது வந்து ஒரு காலமா நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. சீரியஸ் அப்படின்னா இப்போ நிறைய நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும், அதுல எல்லாம் சீரியஸ்னு பார்த்தனால ஒரு ஜஸ்ட் ஒரு காலமா நோட் பண்ணி மனசுல வச்சுக்கோங்க. டேட்டா ஃப்ரேம் அப்படின்னா வந்துட்டு ஒரு டேபிளா உங்களுக்கு மைண்ட்ல வரணும். ஓகே, நவ் பாண்டா சீரீஸ் வந்துட்டு இந்த சீரியஸை பத்தி சொல்ல போறோம். ஃபர்ஸ்ட் டேட்டா டைப் சீரீஸ், திஸ் இஸ் 1 டைமென்ஷனல். ஓகே, ஒரு காலமா தான் உங்களோட மைண்டில் வரணும். ஓகே, ஸோ இது வந்து என்னென்ன விதமா நம்ம கிரியேட் பண்ணலாம். ஃப்ரம் ஸ்கேலர் வேல்யூல இருந்து பண்ணலாம், ஃப்ரம் நம்பை அரேல இருந்து பண்ணலாம், ஃப்ரம் டிக்ஷனரியில இருந்து பண்ணலாம். 3 விதமா பண்ணலாம். ஃப்ரம் ஸ்கேலர் வேல்யூல இருந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கிரியேட் சீரீஸ் வேர் ஆல் வேல்யூஸ் ஆர் சேம், அதான் ஸ்கேலர் வேல்யூ அப்படின்னா ஒரு பர்டிகுலர் கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டு அதே வந்து ரிப்பீட்டா நமக்கு வேணும் அப்படின்னா PD டாட்
இதோட pandas வந்து நீங்க import கொடுக்கணும். after installing நம்ம import pandas as pd நம்பே பண்ண மாதிரியே pd கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் pd.series of என்ன நம்ம கொடுக்க போற டேட்டா டைப்போட டேட்டா ஸ்ட்ரக்சர் நேம் இங்க மென்ஷன் பண்ணணும். ஓகே, சீரீஸ் நம்ம அங்க அரே அப்படின்னு கொடுத்த மாதிரி இங்க சீரீஸ் ஆஃப் என்ன இந்த ஸ்கேலார் வேல்யூ 5ங்கிற ஸ்கேலார் வேல்யூ நம்ம கொடுக்க போறோம். அதோட இண்டெக்ஸ் வந்து நம்ம மென்ஷன் பண்றோம் ஏபிசி. ஸோ இண்டெக்ஸ் வந்து நீங்க இதுதான் இதோட மெயினோட அட்வான்டேஜ். நீங்க 0 நம்ம நார்மலா 0 1 2 3 அப்படின்னு சொல்லி தானே இண்டெக்ஸ் வரும். ஆட்டோமேட்டிக்கலி அதுதானே நம்மளோட நம்பைல எல்லாம் வரும். ஆனா நீங்க இங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இண்டெக்ஸ் வந்து ஏ பி சி இல்லைன்னா வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அப்படின்னு பேரு கொடுத்துக்கலாம். என்ன வேணாலும் லேபிள் மாத்தி மாத்தி கொடுத்துடலாம். ஓகே, அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு ஸ்கேலர் வேல்யூல இருந்து நம்ம இங்க ஒரு சீரீஸ் ஒரு பாண்டா சீரீஸ் கிரியேட் பண்ணிட்டோம். பாருங்க, இதோட ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸோட நேம் ஏ பி சி, அதோட வேல்யூ 5 5 5 அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, this is from scalar value. next numpy arrayல இருந்து எப்படி பாண்டா சீரீஸ் கிரியேட் பண்ணலாம்? அதுக்கு என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் ஒரு நம்ம numpy import பண்ணியாச்சு. ஓகே, அது மாதிரி இதுவும் பண்ணணும். ஓகே, இந்த pd work யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மறந்துட்டேன், இந்த ஸ்டேட்மெண்ட் கூட இங்க வரணும். import what pandas அது கொடுக்கணும் இங்க. ஓகே, அப்புறம் array np.array of நம்ம ஒரு அரே கிரியேட் பண்ணியாச்சு. இது இங்க என்ன நம்ம பண்ண போறோம்னா இந்த அரேயை கால் பண்றோம். ஆல்ரெடி 10 20 13 சொல்லிட்டு ஒரு நம்பே அரே இருக்கு. அதை வந்து நம்மளோட சீரீஸ்ல யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா அதோட அரே நேம், அது அரே எங்க ஸ்டோர் ஆயிருக்கு? ARRல ஸ்டோர் ஆயிருக்கு. அது காமா என்ன இண்டெக்ஸிங் உங்களுக்கு வேணும்? XYZ சொல்லிட்டு இண்டெக்ஸிங் வேணும் அப்படின்னா அது கொடுத்துடலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஈஸி தானே? நெக்ஸ்ட் கிரியேட்டிங் பாண்டா சீரீஸ் கண்டினியூஷன் தான். ஃப்ரம் டிக்ஷனரியில இருந்து எப்படி பண்ணலாம்? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணோம். உங்களுக்கு தான் டிக்ஷனரி கிரியேட் பண்ண தெரியும்ல. ஓகே, இங்க டிக்ஷனரி நேம் வந்து டேட்டான்னு இருக்கு. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்றோம்? அந்த டிக்ஷனரியை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம். ஸோ pd.series ஆஃப் இது மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் வந்து அந்த டிக்ஷனரி நேம் வந்து கொடுத்தா போதும். ஓகே, கொடுத்தா போதும். ஸோ உங்களுக்கு என்னாச்சு? அந்த டிக்ஷனரி மேத்தோட வேல்யூ என்ன? 90, சயின்ஸோட வேல்யூ 85, இங்கிலீஷோட வேல்யூ 88. இப்போ அதோட டி டைப் எப்பவுமே இது பிரிண்ட் ஆகும்போது டி டைப்பும் கூட பிரிண்ட் ஆகும். ஓகே, இதில் எல்லாமே நீங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அதோட டேட்டா டைப்பும் கூட பிரிண்ட் ஆகுது. ஓகே, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஆக்சஸிங் எலமெண்ட்ஸ் ஃப்ரம் ஆஃப் சீரீஸ். ஸோ நம்ம சீரீஸ்ல இருக்கிற எலமெண்ட்ஸ் ஆக்சஸ் பண்றதுக்கு நமக்கு தெரியுமே, இண்டெக்ஸிங் பண்ணலாம், ஸ்லைசிங் பண்ணலாம். அதுதான் நம்ம இங்கேயும் பண்ண போறோம். ஓகே, இண்டெக்ஸிங் அண்ட் ஸ்லைசிங் யூஸ் பண்ணி நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இண்டெக்ஸிங்னா என்ன? பொசிஷன் வச்சுட்டு 0th பொசிஷன்ல இருக்கா, ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிறது வேணும் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் அந்த பிராக்கெட் யூஸ் பண்ணிட்டு அந்த இண்டெக்ஸ் நம்பர் கொடுத்தோம்னா இது வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து கிடைச்சிரும். தேர்ட் வேல்யூ வேணும் அப்படின்னா S(2) அப்படின்னு கொடுத்தீங்கன்னா தேர்ட் எலமெண்ட் கிடைக்கும். அது மாதிரி லேபிள், இதுல வந்து பை லேபிளா கூட நீங்க நம்ம முன்னாடி படிச்சதுல எல்லாம் இண்டெக்ஸ் வச்சுதான் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இதுல பை லேபிளா கூட பண்ணிக்கலாம். எப்படி பண்ண முடியும் பை லேபிளா? அந்த லேபிள் நேம், அந்த லேபிள் வந்து அந்த இண்டெக்ஸோட இப்ப நம்ம சொல்லியிருக்கோம்ல, இங்க இண்டெக்ஸ் வந்து நம்ம லேபிள்ஸ் எந்த லேபிள் வேணாலும் கொடுத்து இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். 0 1 2 3க்கு பதில் ஏபிசின்னு கொடுத்துருக்கு அப்படின்னா இந்த லேபிள் நேம் யூஸ் பண்ணி நீங்க இதை கால் பண்ணிக்கலாம். இந்த வேல்யூ எடுக்கணும்னா இந்த லேபிள் நேம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த 5 வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்? அந்த எஸ் ஆஃப் அந்த இதில் இருக்கிற அதோட நேம் வச்சு கொடுத்துட்டு சீரீஸ் அதோட நேம் கொடுத்துட்டு அந்த லேபிள் நேம் கொடுத்தனா அந்த வேல்யூ உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிடும். ஓகே, ஸோ இந்த ஒரு எக்ஸ்ட்ரா இருக்கிறது பை லேபிள். இப்போ ஸ்லைசிங் பண்றதுன்னு உங்களுக்கு தெரியுமே, 1 to 4 1 to 4 அப்படின்னா ஃபர்ஸ்ட் 0 1 0 சாரி 5 6 7 8 அப்படின்ற 4 வேல்யூ இருக்கு, சாரி 9 வரை இருக்கு அப்படின்னா 1 to 4 அப்படின்னா இதுல இருந்து வரும் 1 2 3, ஃபோர்த் வராது. ஓகே, ஸோ 6 7 8 உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். அது மாதிரி அதே வந்து நமக்கு இதை லேபிள் வச்சு நம்ம இண்டெக்ஸிங் பண்றதுனால லேபிள் கூட இண்டெக்ஸிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். A to C அப்படின்னா A B இந்த ரெண்டிலும் இருக்கிற ஆனா இதுல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு, இது நோட் பண்ணிக்கோங்க. நம்ம யூஸ்வலி நம்ம ஸ்லைசிங் பண்ணும்போது லாஸ்ட் இண்டெக்ஸ் எடுக்காது. இப்போ பார்த்தோன்னா 1 to 4னா ஃபோர்த் இண்டெக்ஸ்ல இருக்கிற வேல்யூ வராதுன்னு சொன்னோம். ஆனா பை லேபிள் வச்சு நம்ம ஸ்லைசிங் பண்ணும்போது இந்த சீல இருக்கிற வேல்யூ கூட வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு தான் நம்ம பண்றோம்னா இது மூணுமே வரும். இந்த சீல இருக்கிற வேல்யூ கூட பிரிண்ட் ஆகும். அது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நவ் ஆக்சஸ் மல்டிபிள் எலமெண்ட்ஸ். இப்போ மல்டிபிள் எலமெண்ட்ஸ் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஒரு
ஒன்று எனக்கு இங்க பார்த்தனா ஸ்லைசிங் பண்றோம் அப்படின்னா அந்த ஸ்லைஸுக்குள்ள இருக்கிற கண்டினியூஸா இருக்கிறது எல்லாமே எடுக்கும். ஆனா எனக்கு ஸ்லைசிங்கா வேண்டாம். எனக்கு இந்த 5 வேணும், அப்புறம் இந்த 8 வேணும். இப்படி பண்ணும்போது நான் என்ன பண்ணலாம்? 0 அப்புறம் 1 2 முடிச்சப்பறம் இது 3 0 கொடுக்கலாம், 3 கொடுக்கலாம். அது மாதிரி ஸ்லைஸ் மல்டிபிள் எலிமெண்ட்ஸ் ஆக்சஸ் பண்ண கூட முடியும். நம்ம அது முன்னாடி இதுல எல்லாம் நம்ம அது மாதிரி பண்ணலாம். பாருங்க 0, 2 அப்படின்னு கொடுத்துட்டுன்னா 0th பொசிஷன் இருக்கிற என்ன வேல்யூ இருக்கோ அதுவும் வரும், செகண்ட் பொசிஷன்ல இருக்கிறதும் வரும். ஓகே, அதே மாதிரி ஏசி அப்படின்னா ஏ இண்டெக்ஸ்ல இருக்கிற வேல்யூ சி இண்டெக்ஸ்ல இருக்கிற வேல்யூம் வரும், பி ஸ்கிப் ஆயிரும். ஆனா ஸ்லைசிங் பண்ணும்போது அப்படி கிடையாது. அந்த ஸ்லைஸுக்குள்ள இருக்கிறது கண்டினியூஸா இருக்கிறது வரும். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். நவ் கீ ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் சீரீஸ். சீரீஸ்ல என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு? நம்ம முன்னாடி நம்பையில ஆட்ரிபியூட்ஸ் நம்ம படிச்சோம்ல, அதே மாதிரி இதுல இருக்கு. எஸ் டாட் இண்டெக்ஸ், எஸ் டாட் வேல்யூஸ் நல்லா இருக்கு. நான் ஷார்ட்டா உங்களுக்கு நோட் வச்சிருக்கேன் இங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் வச்சிருக்கேன். அவ்வளவுதான் போதும். எஸ் டாட் இண்டெக்ஸ் ரிட்டர்ன்ஸ் இண்டெக்ஸ் லேபிள்ஸ் ஆஃப் த சீரீஸ். ஸோ அதோட இண்டெக்ஸ் நம்ம பார்த்தோம்ல, இண்டெக்ஸ் இருக்குன்னு சொன்னோம்ல. ஸோ அந்த எஸ் டாட் இண்டெக்ஸ் கொடுத்தோம்னா அது என்ன இண்டெக்ஸ்? இப்போ ஏன்னு இருக்குன்னா ஏ வரும். அது வந்து உங்களுக்கு ரிட்ரீவ் ஆகுறதுக்காக. எஸ் டாட் வேல்யூஸ் அப்படின்னா அதோட வேல்யூ, அதுக்குள்ள இருக்கிற வேல்யூ வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். டி டைப் உங்களுக்கு தெரியும். சைஸ் அப்படின்னா உங்களுக்கு அதுல படிச்ச மாதிரியே தான், நம்பை அரேல படிச்ச மாதிரியே தான் டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். ஓகே, அந்த ஷேப்புக்குள்ள இருக்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். ஷேப் அப்படின்னா வந்துட்டு ஷேப் லெங்த் ஆஃப் த லெங்த், அதோட லெங்த். நேம் அப்படின்னா நேம் ஆஃப் த சீரீஸ். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, இங்க 10 20 13 சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அப்புறம் அதோட இண்டெக்ஸ் வந்து ஏபிசி. அதோட ஹெட்டிங் வந்து நேம் ஈக்குவல் டு மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ எஸ் டாட் இண்டெக்ஸ், எனக்கு இதோட எஸ்ன்னா என்ன? இந்த சீரீஸோட நேம். எஸ் டாட் இண்டெக்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு என்ன அவுட்புட் வரும்? ஏபிசி அப்படின்னு அவுட்புட் வரும். பிரிண்ட் ஆஃப் எஸ் டாட் வேல்யூஸ். இந்த எஸ்ல என்னென்ன வேல்யூஸ் இருக்கு? 10 20 30. அது வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆயிடும். எஸ் டாட் டேட்டா டைப் உங்களுக்கு இண்ட் 64 பிரிண்ட் ஆகும். எஸ் டாட் சைஸ். சைஸ்னா என்ன சொன்னேன்? எத்தனை, இது வந்து ஒரு சிங்கிள் இது தானே, 1 டைமென்ஷனல் தானே. ஸோ அது எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கோ அது வந்து 3. ஓகே, அப்புறம் எஸ் டாட் ஷேப். எஸ் டாட் ஷேப் அப்படின்னு கொடுத்தேன்னா அது வந்து என்ன ஷேப்ல இருக்குது? 1 டைமென்ஷனல்னால ஒரு எத்தனை எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு அந்த எலிமெண்ட்ஸ் வந்துடும். 1 2 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு. அப்போ இது வந்து ஜஸ்ட் இப்படி வரும். இதே வந்து இது ஒரு 2 டைமென்ஷனல் இருந்ததுன்னா நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் ரெண்டுமே வரும். ஓகே, அப்புறம் எஸ் டாட் நேம். இதோட நேம் என்ன? மார்க்ஸ். நவ் மெத்தட்ஸ். இப்போ நம்ம படிச்சிருக்கிறது இதோட ஆட்ரிபியூட்ஸ். நெக்ஸ்ட் சீரீஸோட மெத்தட்ஸ் பார்க்குறோம். அதில் ஒரு ஃபர்ஸ்ட் மெத்தட் எஸ் டாட் ஹெட். இதுல இருந்தெல்லாம் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எஸ் டாட் ஹெட் ஆஃப் என் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இத்தனை எலிமெண்ட்ஸ். ஹெட் ஆஃப் ஹெட்னா என்ன? டாப் இல்ல, டாப்ல இருக்கிறது. ஸோ டாப்ல இத்தனை எலிமெண்ட்ஸ் எனக்கு வேணும். ஃபர்ஸ்ட் 2 எலிமெண்ட்ஸ் எனக்கு வேணும்னா ஹெட் ஆஃப் 2 அப்படின்னு கொடுக்கலாம். ஓகே, இது டிஃபால்ட்டா வந்துட்டு 5 இருக்கும். இப்போ நீங்க நம்பர் மென்ஷன் பண்ணாத எஸ் டாட் ஹெட் அப்படின்னு கொடுத்தேன்னா ஃபர்ஸ்ட் 5 எலிமெண்ட்ஸ் உங்களுக்கு வரும். டெய்லுக்கும் அப்படிதான் டிஃபால்ட் 5 இருக்கும். இதுமே மென்ஷன் பண்ணலாம்னா 5 எலிமெண்ட்ஸ் வரும். இல்ல உங்களுக்கு மென்ஷன் பண்ணிக்கலாம். 10 கொடுத்தேன்னா லாஸ்ட் 10 எலிமெண்ட்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் செய்யும். சம் அப்படின்னா சம் அதில் இருக்கிற எல்லாம் கவுண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். மீன் கண்டுபிடிக்கலாம், மீடியன், மேக்ஸ், மின். சோர்ட், இங்க சோர்ட்டிங்க்கு யூஸ் பண்றது சோர்ட் அண்டர் ஸ்கோர் வேல்யூஸ். அங்க என்ன படிச்சோங்கிறது நோட் பண்ணியிருக்கீங்கல்ல, இதுவும் அதுவும் கூட கம்பேர் பண்ணிட்டு இப்பவே வந்து அந்த நோட்ஸ் திருப்பி பார்க்கணும். அதுல என்ன யூஸ் பண்ணேன், அதுக்கு சோர்ட்டட்னு இருந்ததா சோர்ட்னு இருந்ததா அங்க செக் பண்ணி இப்பவே கம்பேர் பண்ணணும். ஓகே, சோர்ட் அண்டர் ஸ்கோர் வேல்யூஸ். அப்புறம் அது வந்து என்ன, சோர்ட் பண்றதுக்காக வேல்யூ அண்டர் ஸ்கோர் கவுண்ட்ஸ் அப்படின்னா வந்துட்டு யூனிக் வேல்யூஸ். இப்போ 5 5 3 2 4 அப்படின்னு இருக்குன்னா 5 வந்து 2 டைம்ஸ் இருக்கு, 3 வந்து 1 டைம் இருக்கு. அது மாதிரி கவுண்ட் பண்ணும். ஓகே, கவுண்ட் ஆஃப் யூனிக் வேல்யூஸ். யூனிக் அப்படின்னா வந்துட்டு இப்போ ரிப்பீட்டா இருக்கிற வேல்யூ எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு 5 4 3 எகெயின் 5 வருது அப்படின்னா அந்த 5 மாத்திட்டு யூனிக்கா இருக்கிறது மட்டும் அந்த உங்களுக்கு ரிட்ரீவ் ஆகும். தட் மீன்ஸ் டூப்ளிகேட் வேல்யூஸை வந்து எலிமினேட் பண்ணும். எஸ் டாட் யூனிக். எஸ் டாட் டிஸ்கிரைப் அப்படின்னா அதோட ஒரு சம்மரி ஸ்டேட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டீடைல்ஸ் கிடைக்கும். கவுண்ட், மீன், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், அதான் இதெல்லாம் உங்களுக்கு அதோட டிஸ்கிரிப்ஷன் டீடைல்ஸ் அபவுட் தட். எத்தனை கவுண்ட் இருக்கு, அதோட மீன் என்ன. ஓகே, அது மாதிரி. ஸோ மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன இருக்கு? இப்போ நம்ம படிச்சிருக்கிறது என்ன? மெத்தட்ஸ். நெக்ஸ்ட் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் என்ன இருக்குன்னா அடிஷன், சப்ட்ராக்ஷன், இதெல்லாம் ஒரு சீரீஸ். சீரீஸ் என்ன உங்களுக்கு தெரியும் இல்லை? இது இந்த மாதிரி பாருங்க, இப்படிதான் நம்ம கிரியேட் பண்ணுவோம் இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ல. இப்போ சீரீஸ்
ஆல்ரெடி சொல்லியாச்சு இது ஒன் டைமென்ஷன் தான் மட்டும்தான் பண்ண முடியும் சீரீஸ் அப்படின்னா. இது ஒரு 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 ஒன்று இருக்கு, ஒரு சீரீஸ் இருக்கு, இன்னொரு சீரீஸ் வேற இருக்கு அப்படின்னா ரெண்டும் நம்மளால என்ன பண்ண முடியும், ஆட் பண்ண முடியும். சீரீஸ் ஏ சீரீஸ் பி. அதே மாதிரி அதுக்கு பதில் நீங்க என்ன ஆட் ஃபங்க்ஷன் கூட யூஸ் பண்ணலாம். இந்த பிளஸ் கொடுக்கறதுக்கு பதில் ஆட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் ஃபில் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அது நீங்க இது இல்லாமையும் கூட கொடுக்கலாம், ஃபில் வேல்யூ இல்லாம கொடுக்கலாம். ஃபில் வேல்யூ கொடுத்துருச்சு அப்படின்னா மிஸ்ஸிங் வேல்யூஸ் ஏதாவது இருக்குன்னா அந்த மிஸ்ஸிங் வேல்யூ அந்த ஃபிஃப்த் வேல்யூ மிஸ்ஸிங்கா இருக்குன்னா அது ரீப்ளேஸ் எனக்கு பண்ணி 1000 வரணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணலாம். ஏதாவது ஒரு நம்பர் நீங்க இங்க மென்ஷன் பண்ணிட்டேன்னா மிஸ்ஸிங் ஏதாவது வேல்யூ இருக்குன்னா அந்த வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணி அந்த வேல்யூ பிளேஸ்ல அந்த நல் பிளேஸ்ல போயிட்டு இது போய் 1000 உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதுக்கு தான் ஃபில் அண்டர்ஸ்கோர் வேல்யூ. அதே வந்து எல்லாத்துலயுமே யூஸ் பண்ணலாம். மல்டிப்ளிகேஷன் எல்லாத்துலயுமே இந்த மாதிரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது தான் இது யூஸ் பண்ணுவோம். இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணாது. ஓகே, மைனஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது பண்ண மாட்டோம். அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி சப்ட்ராக்ட் பண்றதுக்கு சப் ஃபங்க்ஷன் கூட யூஸ் பண்ணலாம். அப்போ வந்து நீங்க ஃபில் வேல்யூ கொடுத்துக்கலாம். அதே மாதிரி மல்டிப்ளிகேஷனுக்கு மல், டிவிஷனுக்கு டிவ். ஓகே, இல்லைன்னா டிவிஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். யூஸ் மெத்தட் வித் fill underscore value to avoid NaN. இப்போ நீங்க வந்து இது கொடுக்கலாம்னா என்ன வரும், உங்களுக்கு டிஸ்பிளே நாட் ஏ நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். ஓகே, அது வராம உங்களுக்கு ஒரு மீனிங்ஃபுல் ரிசல்ட் கிடைக்கணும்னா நீங்க ஃபில் வேல்யூ ஏதாவது மிஸ்ஸிங்கா இருக்குன்னா அந்த ஜீரோவா ஃபில் பண்ணி கொடுத்துருங்க. அது மாதிரி மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம சீரீஸ் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான டேட்டா ஃப்ரேம் என்ன, இம்பார்ட்டன்டான டேட்டா ஸ்ட்ரக்சர் data frame. Pandasoda second data structure is data frame. This is two-dimensional. So two-dimensional label data structure like a table with rows and columns. Columns can have different data types, integer, float, string, எது வேணாலும் ஆகலாம். Think it's like a SQL table. அப்ப நம்ம ஒரு எப்படி ஒரு empty data frame, empty-ஆ ஒன்று எப்படி create பண்ணலாம், pd.dataframe அப்படின்னு சொல்லிட்டு just கொடுத்தேன்னா உங்களுக்கு ஒரு empty எதுவுமே டேட்டா இல்லாத ஒரு எம்டி டேட்டா ஃப்ரேம் வந்து கிரியேட் ஆகிருக்கும். ஓகே, டிஸ்பிளே பண்றதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆனா வந்து நீங்க சிங்கிள் டைமென்ஷனல் பண்ணணும் அப்படின்னா அங்க பாருங்க pd.dataframe அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும், np.array of. ஓகே, npன்னா என்ன, நம்மளோட numpy நம்ம இதுல கொடுக்கும் np.array of. இந்த அதாவது இந்த அரே ஒரு np.array இருக்கு. தட் மீன்ஸ் ஒரு numpy அரே இருக்கு. இந்த அரேயில் இருக்கிற இந்த டேட்டாவை போய் நான் யூஸ் பண்ணிட்டு ஒரு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ண போறேன். ஓகே, ஸோ கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு இப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு இது மாதிரி ஒரு டேட்டா ஃப்ரேம் டிஸ்பிளே ஆகும். இது நான் வந்து இது பார்க்க வேண்டாம். இது வந்து உங்களுக்கு அவுட்புட் கிளியரா விசிபிள் ஆகிறதுக்காக நான் இங்க ஒரு இது கொடுத்துருக்கேன். ஓகே, இது இப்படி எல்லாம் வராது. இந்த பாட்டு இதுக்குள்ள இருக்கிற பாட்டு மட்டும்தான் பார்க்கணும். ஓகே, 0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதோட மேல இது வரும். பிகாஸ் திஸ் இஸ் 0th காலம், ரைட். இது வந்து 0th ரோ, 0 1 2. இது பாருங்க ஒன் டைமென்ஷனல் அப்படின்னா என்ன இருக்கு இங்க பாருங்க, ஒரு இதா தானே டிஸ்பிளே ஆகுது. 10 20 30 ஒரு காலமா தானே வரும். பிகாஸ் டூ காலம் பாருங்க, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரோ வரும். 10 வந்து ஃபர்ஸ்ட் ரோயில் வரும், 20 வந்து செகண்ட் ரோயில், 30 வந்து தேர்ட் ரோயில். அதோட இண்டெக்ஸிங்கும் டிஃபால்ட்டா 0 1 2 அப்படின்னு வரும். ஓகே, அடுத்தது மல்டிபிள் ND அரேஸ். இப்போ நீங்க இது வந்து ஒரு ரோ வச்சுட்டு அரே வச்சுட்டு நம்ம பண்ணியிருக்கோம். இது மல்டிபிள் வச்சுட்டு எப்படி பண்ணலாம்னா pd.dataframe of array1, array2. இந்த array1 array2 நம்ம முன்னாடியே கிரியேட் பண்ணிருப்போம். பாருங்க தான் array1 equal to np.array of 10 20 30 சொல்லிட்டு ஒரு numpy அரே நம்ம கிரியேட் பண்ணிருக்கு. வேல்யூஸ் இதுதான். இது செகண்ட் அரே வந்து வேல்யூஸ் இது ரெண்டுமே போட்டுட்டு நான் ஒரு டேட்டா ஃப்ரேம் வந்துட்டு மேட் பண்ண போறேன். pd.dataframe of இது ரெண்டுமே என்ன array1 array2. அதோட காலம்ஸ் நேம் எனக்கு என்ன வேணும், ஏபிசிங்கிற காலம் நேம்ஸ் வேணும் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா அங்க பாருங்க உங்களுக்கு இப்படி வரும். ஏபிசி 0 10 20 30 0th இந்த இண்டெக்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கலி அது வரும். ஓகே, இண்டெக்ஸ் 0 1 வரும். வேல்யூஸ் வந்து அப்படியே வரும், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ. ஓகே, நெக்ஸ்ட் லிஸ்ட் ஆஃப் டிக்ஷனரிஸ். இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், டேட்டா ஃப்ரேம் வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம். ஒன்று வந்து எம்டி டேட்டா ஃப்ரேமா கிரியேட் பண்ணலாம், இன்னொன்று வந்து யூசிங் நம்பே அரேஸ் வச்சுட்டு பண்ணலாம். நம்பே அரேஸ் வச்சு ரெண்டு விதமா நம்ம படிச்சோம். சிங்கிள் நம்பே அரே வச்சுட்டு பண்ணலாம், இல்லைன்னா மல்டிபிள் நம்பே அரே வச்சுட்டும் ND அரே வச்சுட்டு பண்ணலாம்.
ஓகே, அது நம்ம பார்த்துட்டோம். இப்போ ரெண்டாமത്തെ விதம் தான் ஃப்ரம் நம்பை அரேஸ் பார்த்தோம். மூணாவது எப்படி பண்ணலாம்னா ஃப்ரம் லிஸ்ட் ஆஃப் டிக்ஷனரிஸ். 3 விதமா பண்ணலாம். லிஸ்ட் ஆஃப் டிக்ஷனரிஸ் வச்சு எப்படி பண்ணலாம்? ஒரு டேட்டா, ஒரு டிக்ஷனரி இங்க கிரியேட் பண்ணியிருக்கு. இங்க பாருங்க, திஸ் இஸ் ஃபர்ஸ்ட். இதுக்குள்ள இந்த டிக்ஷனரிக்குள்ள வந்து பாருங்க 2 எண்ணம் இருக்கு. A10 B20. That means this is like ஒரு ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ மாதிரி. ஓகே, 10 20. அப்புறம் அது அடுத்தன்னு வேல்யூவே இல்ல பாருங்க. ஆனா செகண்ட் ரோயில வந்துட்டு பார்த்தோம்னா 3 காலம்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்? இது வச்சு இந்த டிக்ஷனரி யூஸ் பண்ணி நம்ம டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ண போறோம். pd டாட் டேட்டா ஃப்ரேம் ஆஃப் டேட்டா. இதே மாதிரி நம்ம என்ன பண்ணிருந்தோம் முன்னாடி? சீரீஸ் கிரியேட்டிங் சீரீஸ் யூசிங் டிக்ஷனரி வச்சு நம்ம சீரீஸ் பண்ணும்போது நம்ம இப்படி தானே பண்ணோம். அதே மாதிரி தான். pd டாட் டேட்டா ஃப்ரேம் ஆஃப் அந்த இது வந்து ஜஸ்ட் கொடுத்தா போதும். அந்த டிக்ஷனரி நேம் கொடுத்தேன்னா அதுல என்ன இருக்கோ அது அப்படியே பிரிண்ட் ஆகும். ஆனா இங்க பாருங்க, சீத்துல வந்து இதுக்கு வேல்யூ கிடையாது. இங்க வந்து வேல்யூ இல்ல. இது இங்க. ஸோ அங்க நாட் ஏ நம்பர் அப்படின்னு சொல்லி அதுவா வந்து டிஸ்ப்ளே பண்ணிச்சு. ஓகே, நெக்ஸ்ட் டிக்ஷனரி ஆஃப் லிஸ்ட். ஒரு டிக்ஷனரி இருக்கு, அதுக்குள்ள பாருங்க ஸ்டேட், அதுக்குள்ள லிஸ்ட். அந்த வேல்யூஸ் வந்து லிஸ்டா கொடுத்துருக்கு. இந்த கீயோட வேல்யூ பாருங்க ஒரு லிஸ்டா இருக்கு. ஸ்டேட் அப்படின்னா ஆசாம், டெல்லி. ஓகே, ஸோ அதுனா டிக்ஷனரி ஆஃப் லிஸ்ட்னு சொல்றோம். ஏரியானா வந்துட்டு 2 இது கொடுத்துருக்கு. ஓகே, அதை வச்சு நம்ம டிக்ஷனரி ஆஃப் லிஸ்ட் வச்சு பண்ணும்போது அந்த ஆദ്യം டிக்ஷனரி கொடுத்துட்டு அந்த டிக்ஷனரி நேம் வந்து இங்க கொடுக்கணும். சிம்பிள். நெக்ஸ்ட், ஒரு சீரீஸ்ல இருந்து எப்படி ஒரு டேட்டா ஃப்ரேம் பண்ணலாம்? நம்ம இப்ப என்ன கிரியேட் பண்ண போறோம்? ஒரு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ண போறோம் ஃப்ரம் சீரீஸ். ஆல்ரெடி நமக்கு சீரீஸ்னா என்ன? சிங்கிள் டைமென்ஷனல் டேட்டா. இது பாண்டாஸோட சிங்கிள் டைமென்ஷனல் டேட்டா ஸ்ட்ரக்சர், ரைட்? ஸோ அதுல இருந்து எப்படி ஒரு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணலாம்? அப்ப சீரீஸ் ஏ ஒரு சீரீஸ் இருக்கு. அதோட வேல்யூஸ் என்ன? சீரீஸ் ஏ ஈக்குவல் டு pd டாட் சீரீஸ் ஆஃப் 1 2 3 4 5. அதோட இண்டெக்ஸ் ABCDE. ஓகே, அத வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்க போறேன் என்னோட டேட்டா ஃப்ரேம்ல. அதுக்கு pd டாட் டேட்டா ஃப்ரேம் ஆஃப் சீரீஸ் ஏ இந்த நேம் இங்க கொடுத்தா போதும். ஈஸி தான். ஜஸ்ட் அதோட ஒரு பேசிக் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா ஈஸியா ஃபாலோ பண்ணிக்கலாம். இது எனிவே உங்களுக்கு ப்ரோக்ராம் எழுத கேட்க மாட்டாங்க, ரைட்? ஆனா நல்லா ஃபோக்கஸ்டா இருந்தா தான் உங்களுக்கு இது புரியும். ஓகே, ஸோ இது வந்து சிங்கிள் ஒரு சீரீஸ்ல இருந்து தானே நம்ம எடுத்திருக்கோம். மல்டிபிள் சீரீஸ் ஏன்னு மட்டும் தானே எடுத்தோம். மல்டிபிள் சீரீஸா இருந்தா என்ன பண்ணிக்கலாம்? அதுக்கு இங்க பாருங்க என்ன பண்றோம்னு. சீரியஸ் ஏடுது மட்டும்தான் இங்க. எஸ், இங்க வந்து இது நெக்ஸ்ட் லைன்ல வர வேண்டியது. நான் என்டர் அடிக்க மறந்துட்டேன். பாருங்க, திஸ் சீரியஸ் பிங்கிறது நெக்ஸ்ட் லைன் வரணும். சீரீஸ் ஏல வந்து 1 2 3 அதோட இண்டெக்ஸ் ஏபிசி இருக்கு. சீரீஸ் பில வந்துட்டு 100 200 300 ஏபிசின்னு இருக்கு. இது ரெண்டும் கூட நான் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு ஒரு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ண போறேன். சீரீஸ் ஏபி அப்படின்னு கொடுத்துட்டேன். நாங்க பாருங்க ரெண்டும் கூட இது வந்து இண்டெக்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி அதுவா எடுத்துருச்சு. இதுக்கு ஒரு இண்டெக்ஸ் கண்டிப்பா எடுக்கும். பிகாஸ் திஸ் இஸ் 2 டைமென்ஷனல்னால. ஆனா அதோட இந்த இண்டெக்ஸ் இது வந்து காலத்தோட இண்டெக்ஸா மாறி இருக்கு. ஓகே, ஏபிசின்னு சொல்லிட்டு காலத்தோட இண்டெக்ஸா மாறிடுச்சு. 1 2 3 100 200 300 அப்படின்னு வரும். ஓகே, நவ் இப்போ நீங்க படிச்சிருக்கிறது ஃப்ரம் சீரீஸ்ல இருந்து சிங்கிள் சீரீஸ்ல இருந்து எப்படி பண்ணலாம், மல்டிபிள் சீரீஸ்ல இருந்து பண்ணலாம் படிச்சோம். அடுத்தது டிக்ஷனரி ஆஃப் சீரீஸ்ல இருந்து எப்படி பண்ணலாம் பாக்குறோம். இதெல்லாம் ஜஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம். ஓகே, சீரீஸ் 1 சீரீஸ் 2 இதெல்லாம் என்ன கேட்கறது சான்ஸ் இல்ல. இப்ப எப்படி கேட்பாங்க இதெல்லாம்? டேட்டா அர்னப் சீரீஸ் 1, ரமித் சீரீஸ் 2. ஓகே, அப்படி இது 2 சீரீஸ் இருக்கு. அப்புறம் ஒரு டிக்ஷனரி வந்து இந்த சீரீஸ் யூஸ் பண்ணி ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணிருக்கு. എന്നിട്ട് அந்த டிக்ஷனரியை நம்ம கால் பண்ண போறோம். அவ்வளவுதான். 2 சீரீஸ் இருக்கு. அந்த சீரீஸ் யூஸ் பண்ணி ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணிருக்கு. பாருங்க, அர்னபோட வேல்யூஸ் வந்து இங்க கொடுக்கறதுக்கு பதிலு இங்க சீரீஸ் 1ஓட வேல்யூஸ் யூஸ் பண்ணிருக்காங்க அர்னபுக்கு. ரமித்துக்கு வந்து சீரீஸ் 2ஓட வேல்யூஸ் யூஸ் பண்ணிருக்கு இந்த டிக்ஷனரியில. ஓகே, அது யூஸ் பண்ணிட்டு ஒரு டிக்ஷனரி ஆஃப் சீரீஸ் கிரியேட் பண்ணிருக்கு. அதை போய் நம்ம யூஸ் பண்ண போறோம் டேட்டா ஃப்ரேம்ஸ்க்கு. ஓகே, ஸோ நம்ம
1 minute. Sorry, ನಾನು 1 minute. இந்த ஹெட்டிங் அது முன்னாடி வர வேண்டியது அது தப்பா இந்த பக்கம் வந்துருச்சு. ஓகே. ஓகே. ஸோ ஆப்ரேஷன்ஸ் ஆன் ரோஸ் அண்ட் காலம்ஸ் இன் டேட்டா ஃப்ரேம்ஸ். இந்த டேட்டா ஃப்ரேம்ஸ்ல இது பார்க்காதீங்க. இது வந்து நான் அதுக்கப்புறம் ஸ்லைடு இந்த அரேஞ்ச் பண்ண போது முன்னாடி வர வேண்டிய 2 ஸ்லைடு இந்த இடையில வந்துருச்சு. ஓகே. சேம் தான், இது நம்ம ஆல்ரெடி சொன்னதே தான். இப்போ நம்ம டேட்டா ஃப்ரேம்ஸ்னு ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஆப்ரேஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். என்ன பண்ணலாம்? ஆட் காலம் பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்? கிரியேட் நியூ காலம் பண்ணணும்னா டிஎஃப் ஆஃப் டிஎஃப்ங்கிறது தான் வந்துட்டு டேட்டா ஃப்ரேமோட அது நம்ம கொடுக்குறோம். டிஎஃப் ஆஃப் நியூ காலம் நேம். அந்த காலம் என்ன நேம் கொடுத்துட்டு அதோட வேல்யூஸ் கொடுத்தனா போதும். அப்டேட் பண்ணோம் என்ன பண்ணுவோம்? அதே மாதிரி டிஎஃப் ஆஃப் நம்ம டிக்ஷனரியில என்ன பண்ணுவோம் இல்ல, அந்த கீ நேம் ஈக்குவல் டு வேல்யூஸ் கொடுக்கும்ல, அது மாதிரி இப்போ ஆல்ரெடி இருக்கிற ஒரு காலம் மாத்திரம்னா அந்த காலம் நேம் கொடுத்துட்டு நியூ வேல்யூஸ் கொடுக்கணும். செட் சேம் வேல்யூ இன் என்டையர் காலம். எல்லா என்டையர் காலத்திനും வந்துட்டு சேம் வேல்யூ வேணும் அப்படின்னா டிஎஃப் ஆஃப் காலம் நேம் ஈக்குவல் டு ஒரு வேல்யூ கொடுத்தேன்னா அந்த எல்லா காலத்துக்குமே வந்துட்டு சேம் வேல்யூ என்டையர் காலம், அந்த காலம் மொத்தமா வந்து இந்த வேல்யூ வந்துடும். இப்படி கொடுத்துக்கலாம். இல்லைன்னா வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வேணும்னா ஒவ்வொரு வேல்யூவா கொடுத்துக்கலாம். வேல்யூ 1, வேல்யூ 2, வேல்யூ 3 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆட் காலம். ஆட் ரோ அதே மாதிரி தான். ஆட் நியூ ரோ யூசிங் லேபிள். சேம் தான். df டாட் லாக் எந்த பிளேஸ்ல கொடுக்குறவங்களுக்கு எல்ஓசி லொகேஷன். ஓகே. நியூ ரோ ஈக்குவல் டு வேல் 1, வேல் 2. அப்டேட் எக்ஸிஸ்டிங் ரோ, செட் சேம் வேல்யூ. அதே அங்க சொன்ன மாதிரியே தான். ரோ delete பண்ணணும் அப்படின்னு இதுக்கு நம்ம ஒரு ப்ரோக்ராம் பார்ப்போம். ட்ராப் ரோவை delete பண்ணணும்னா நம்ம யூஸ் பண்றது ட்ராப், டிஆர்ஓபி ட்ராப். ஓகே. இது நோட் பண்ணிக்கோங்க. ட்ராப் ஆஃப் ரோ லேபிள். ஒன்றும் தேவையில்லை, ஜஸ்ட் இந்த வேர்ட்ஸ் தெரிஞ்சா போதும். இதுக்கு ட்ராப் பண்ணும். ஆட் பண்ணும்போது ஒரு ரோ ஆட் பண்ணும்போது டிஎஃப் டாட் லாக் ஆஃப் நேம், அந்த ரோ நேம் கொடுக்கணும். அது மாதிரி நோட் பண்ணா போதும். ரோ ரீநேம் பண்றதுக்கு ரீநேம். ஓகே. காலம்ஸும் அது மாதிரி ரீநேம் பண்ணிக்கலாம். இந்த ரீநேம்ங்கிற அந்த வேர்டு தெரிஞ்சா போதும். இதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இந்த ப்ரோக்ராம் இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிட்டு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. இங்க ஒரு டேட்டா ஃப்ரேம் நம்ம கிரியேட் பண்ண போறோம். டேட்டா அதுல வந்து என்ன கொடுத்துருக்கு? நம்ம டிக்ஷனரி யூஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ண போறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? கிரியேட் பண்ணும்போது pd டாட் டேட்டா ஃப்ரேம் ஆஃப் அந்த டிக்ஷனரி நேம் இங்க கொடுத்துட்டோம். ஓகே. ஸோ அதோட அவுட்புட் என்ன வரும்? பிரிண்ட் ஒரிஜினல் டேட்டா ஃப்ரேம். நம்ம பிரிண்ட் பண்ணும்போது என்ன வரும்னு பார்க்கல. இது பெரிய ப்ரோக்ராம் தான். ஆദ്യം இந்த பார்ட்டோட அவுட்புட் மட்டும் பார்க்கலாம். பாருங்க, உங்களுக்கு இது விசிபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரிஜினல் டேட்டா ஃப்ரேம் தான். ஒரிஜினல் டேட்டா ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு இது டிஎஃப் பிரிண்ட் ஆக போகுது. இப்போ இதெல்லாம் வரணும். ஆலிஸ், போப், சார்லி, மேக்ஸ், சயின்ஸ். பாருங்க, நேம் ஆலிஸ், பாப், சார்லி, மேத், சயின்ஸ். இங்க பாருங்க இண்டெக்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி வந்துடுச்சு அங்க. ஸோ உங்களுக்கு இது மாதிரி டேட்டா ஃப்ரேம் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ திஸ் ஒன் வி கிரியேட்டட் த்ரூ டிக்ஷனரி யூஸ் பண்ணிட்டு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்துட்டு அதோட அடுத்த அவுட்புட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? ஆக்சஸிங் ஏ காலம். ஒரு காலத்தை ஆக்சஸ் பண்ண போறோம். என்ன காலத்தை ஆக்சஸ் பண்ண போறோம்? மேத் ஸ்கோர்ஸ்ல இந்த மேத் ஸ்கோர்னு சொல்லிட்டு ஹெட்டிங் இருக்குல்ல, அந்த காலம் நம்ம பார்க்க போறோம். அதுல மேத் டிஎஃப் ஆஃப் மேத்தை மட்டும் பிரிண்ட் பண்ணணும். ஓகே. நம்ம பார்க்கல என்ன அவுட்புட் வந்துருச்சுன்னு. பாருங்க, மேத் ஸ்கோர்ல என்ன இருந்தது? 85, 90. நீங்க நான் சொல்லும் போது இந்த இது பார்த்துக்கோங்க. கர்சர் மேத்ல என்ன இருக்கு? மேத்தில் இருக்கிறது 85, 90, 95 இருக்குல்ல, அதை மட்டும் நான் ஆக்சஸ் பண்ண போறேன். ஸோ இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணி நான் எடுத்துட்டேன். இங்க பாருங்க, உங்களுக்கு வந்துருச்சு 85, 90, 95 இந்த வித் ஹெட்டிங் வந்துருச்சு. இண்டெக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கலா வரும். ஓகே. ஸோ அதோட பாருங்க, அதோட தாழே அதோட டவுனா நேம் மேத் டி டைப் ஈக்குவல் டு
இண்டிஜ் 64 அது ஆட்டோமேட்டிக்கலா வரும். ஓகே. ஸோ அதோட அவுட்புட் பார்த்தாச்சு. ஸோ நம்ம யூசிங் இண்டெக்ஸிங் நம்ம யூஸ் பண்ணி நம்ம எடுத்துட்டோம் வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து நியூ ஒரு காலம் ஆட் பண்றோம். அதுக்கு என்ன பண்ணணும்? நியூ காலம் ஆட் பண்ணணும்னா டிஎஃப் ஆஃப் என்ன காலம் நேம், அந்த காலம் நேம் இங்க கொடுத்துட்டு அதுக்கெல்லாம் சிண்டாக்ஸ் தான் முன்னாடி ஸ்லைடு பார்த்தது. ஓகே. ஸோ நியூ காலத்தில் வேல்யூ என்ன வேணும்னா மேத்தோட வேல்யூயும் சயின்ஸோட வேல்யூ ஆட் பண்ணிட்டு எனக்கு இங்க வரணும். அதுக்கு நான் என்ன பண்ணலாம்? டிஎஃப் ஆஃப் மேத் பிளஸ் டிஎஃப் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா அந்த ரெண்டுலேயும் வேல்யூ ஆட் பண்ணிட்டு தான் இந்த டோட்டல் வரும். ஓகே. இது இப்போ பிரிண்ட் பண்ணலாம். டேட்டா ஃப்ரேம் ஆஃப்டர் ஆடிங் டோட்டல் காலம் பார்க்கலாம். டேட்டா ஃப்ரேம் ஆஃப்டர் ஆடிங் டோட்டல் காலம் பாருங்க. மேத் சயின்ஸ் டோட்டல் வந்து இது ரெண்டுமே ஆட் பண்ணி உங்களுக்கு 165 வந்திருக்கு. இதுபோல 90 82 178 வந்துருச்சு. ஈஸியா பண்ணிக்கலாம். நம்ம ஜஸ்ட் இந்த கோடிங் யூஸ் பண்ணா போதும். அந்த காலம் நேம் பிளஸ் அந்த காலம் நேம். ஓகே. அடுத்தது ரோ. அதே மாதிரி ரோ ஆக்சஸ் பண்ணணும்னா அதே மாதிரி அதுக்கு ரோய்க்கு தான் நம்ம இந்த எல்ஓசிங்கிறத யூஸ் பண்றோம். ஓகே. எல்ஓசி ஆஃப் 1 அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோயை நான் எடுக்கணும். சாரி, எல்ஓசி 1 தான் செகண்ட் ரோ. ஜீரோத்து ரோ ஃபர்ஸ்ட் ரோ அப்படின்னா ஜீரோத் இண்டெக்ஸா இருக்கு. இங்க இண்டெக்ஸ் நம்பர் 1 இருக்குன்னா ஃபர்ஸ்ட் அது வந்து செகண்ட் ரோ. ஓகே. செகண்ட் ரோல என்ன இருக்கு? செகண்ட் ரோல போபோட டேட்டா உங்களுக்கு டிஸ்பிளேயா இருக்கு. போபோட மட்டும் நேம் மேத் சயின்ஸ் டோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே. அடுத்தது ஒரு காலத்தை ட்ராப் பண்றோம். அதாவது சயின்ஸுங்கிற காலத்தை ட்ராப் பண்ணுங்க. டிஎஃப் டாட் ட்ராப். ஓகே. ஸோ சயின்ஸ் நம்ம கால் ட்ராப் பண்ண போறோம். ஓகே. ஸோ ட்ராப்பிங் சயின்ஸ். முன்னாடி நேம் மேத் சயின்ஸ் டோட்டல்னு இருந்தது. இப்போ ஆஃப்டர் பாருங்க மேத்தும் டோட்டலும் மட்டும் சயின்ஸை வந்து நம்ம ட்ராப் பண்ணியாச்சு. இனி ஒரு அவுட்புட்டும் கூட இருக்கு. அடுத்தது ரோ ட்ராப் பண்ண போறோம். அதுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம்? டிஎஃப் டாட் ட்ராப் ஆஃப் 0. ஜீரோத் ரோயை நான் வந்து மாத்துறேன். ஜீரோத் ரோ அப்படின்னா என்ன? ஆலிஸ்னை மாத்திட்டேன். ஆலிஸ்னை மாத்தி இதை பாருங்க பாபும் சார்லியும் மட்டும்தான் வந்திருக்கு. இது மாதிரி பண்ணலாம். ஓகே. இந்த அவுட்புட் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு இல்ல? இந்த பாண்டாஸ் என்ன, டேட்டா ஃப்ரேம் என்ன, சீரீஸ் என்னங்கிறது ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இதே வந்து மறுபடியும் இது நம்ம பார்த்தது தான். ஆக்சஸிங் டேட்டா ஃப்ரேம் எலமெண்ட் த்ரூ இண்டெக்ஸிங். இண்டெக்ஸிங் மூலமா எப்படி பண்ணலாம்? சிங்கிள் ரோ எடுக்கணும் அப்படின்னா டிஎஃப் டாட் லாக் ஆஃப். ஓகே. காலம் வேணும்னா டிஎஃப் டாட் லாக் இந்த சிண்டாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா காலம் நேம் யூஸ் பண்ணா போதும். நம்ம இப்போ பண்ணோமே டிஎஃப் டாட் த மேத் அப்படின்னு சொல்லிட்டு காலம் எடுத்தோமே, நம்ம பார்த்ததே தான். ரெண்டு ரோ எடுக்கணும்னாலும் நீங்க பண்ணிக்கலாம். ரோ 1 ரோ 2. ஓகே. அதோட நம்பர் 0 1 அப்படின்னா ரெண்டுமே உங்களுக்கு கிடைக்கும். அதோட இண்டெக்ஸ் கொடுக்கணும். இங்க இண்டெக்ஸ் கொடுக்கணும். ஓகே. இங்க வந்து நம்ம லேபிள் கொடுக்குறோம். ஸ்பெசிபிக் ரோ அண்ட் காலம் வேணும்னா டிஎஃப் டாட் லாக் ஆஃப் ரோ கமா காலம். அந்த எந்த ரோ எந்த காலம்ங்கிறது மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ பூலியன் இண்டெக்ஸிங் பண்ணிக்கலாம். பூலியன் இண்டெக்ஸிங் அப்படின்னா பூலியன் உங்களுக்கு தெரியும் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இப்போ வந்து நீங்க செக் ஒரு ரோயில் இருக்கிற வேல்யூ வந்து பர்டிகுலர் வேல்யூவோட கிரேட்டர் தான் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ட்ரூவா டிஸ்பிளே பண்ணணும். அது மாதிரி கூட கொடுத்துக்கலாம். டிஎஃப் டாட் லாக் ஆஃப் ரோ கிரேட்டர் தேன் வேல்யூ. இப்போ அது கரெக்ட் ட்ரூவா இருக்குன்னா உங்களுக்கு ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே. அது வந்து அப்ளை கண்டிஷன் டு ஃபில்டர் வேல்யூஸ். அதே மாதிரி காலம்ஸுக்கும் நீங்க அப்படி பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா டிஎஃப் டாட் லாக் ஆஃப் அர்னப்ங்கிற காலம் அந்த காலம் வேல்யூ. ஓகே. அது கிரேட்டர் தேன் 90 இருக்குன்னா உங்களுக்கு ட்ரூ அப்படின்னு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு வரும். ஓகே. அதே மாதிரி நம்ம ஸ்லைசிங் எப்படி பண்ணிக்கலாம்? ரோ 1க்குள்ளே ரோ 2க்குள்ளே இருக்கிற எனக்கு வேணும். ரோ 1ல இருந்து ரோ 2 வரைக்கும். அதாவது ரோ 1 மட்டும் டிஸ்பிளே ஆகும். இந்த செகண்ட் பார்ட் வராதுன்னு சொன்னேன்ல. ஸ்லைஸ் ரோஸ் அண்ட் 1 காலம் அப்படி பண்ணணும்னா ரோ 1ம் ரோ 2 ஸ்லைசிங் கொடுத்துட்டு 1 காலம் மட்டும் ஒரு காலம் அப்போ அங்க ஸ்லைசிங் கொடுக்காம இருக்கலாம். இது மாதிரி ஜஸ்ட் அது தெரிஞ்சா போதும். ரொம்ப இன்டெப்தா போக வேண்டாம். ப்ரோக்ராமிங் எல்லாம் கேட்காது இல்ல. அடுத்தது ஃபில்டரிங் ரோஸ் வித் பூலியன் லிஸ்ட். பூலியன் லிஸ்ட் இங்க பாருங்க ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. டிஎஃப் இப்படி கொடுத்துருச்சுன்னா இது மாதிரி டிஎஃப் டாட் லாக் ஆஃப் ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ உங்களுக்கு 3 ரோஸ் இருக்குன்னா நீங்க வேணா இப்படி செட் பண்ணி வச்சுட்டோம்னா உங்களுக்கு என்ன ரிட்ரீவ் ஆகும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் ரோயும் தேர்ட் ரோயும் மட்டும் ரிட்ரீவ் ஆகும். செகண்ட் ரிட்ரீவ் ஆகாது. ஏன்னா நம்ம செகண்ட் வேண்டாம்னு சொல்லிட்டு ஃபால்ஸ் கொடுத்துச்சு. நான் லொக்கேட் பண்ணணும். எனக்கு என்ன லொக்கேட் பண்ணணும்? ஃபர்ஸ்டும்
தேர்ட் ரோவை மட்டும் எனக்கு லொகேட் பண்ணா போதும். செகண்ட் ரோ வேண்டாம். அதனால நான் ஃபால்ஸ் கொடுத்து வைக்கலாம். அப்படி கூட பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டேட்டா ஃப்ரேம்ஸ் எப்படி ஜாயின் பண்ணிக்கலாம், மர்ஜ் கான்காட்டினேஷன், அதுக்கு pd.concat அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சீரீஸ்ல அந்த நம்பையில நம்ம படிச்சோம் இந்த ஃபங்க்ஷன். நோட் பண்ணிக்கோங்க, கம்பேர் பண்ணி படிக்கணும். pd.concat ஆஃப் df1 df2 ரெண்டு டேட்டா ஃப்ரேம் வந்து பண்ணிக்கலாம். இது ஹொரிசாண்டலா ஜாயின் பண்ணிக்கலாம்னா அப்படின்னா ஆக்சஸ் ஈக்குவல் டு 1 மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அப்பெண்ட் பண்றது, அது ஒரு டேட்டா ஃப்ரேம்ஸ்க்கு முடிச்சுட்டு அடுத்த டேட்டா ஃப்ரேம் அது கூட ஆட் பண்ணணும்னா அப்படின்னா அப்பெண்டுங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். df.append. ஓகே, இப்போ நம்ம அதை யூஸ் பண்றது இல்ல. இப்போ கான்கேட் தான் யூஸ் பண்ணிருக்கு. இந்த ஃபங்க்ஷன் வந்து இப்போ யூஸ் பண்றது இல்ல. df1.append of df2 அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஜாயின் பண்ணிக்கணும்னா df.joinங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். join data frames on index or a key column. இனி அடுத்தது இங்க பாருங்க df1.join of df2 அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே, இதே மாதிரி தான் append of df2. டிஃபால்ட்டா பார்த்தோன்னா லெஃப்ட் ஜாயினா இருக்கும். லெஃப்ட் ஜாயின், ரைட் ஜாயின் எல்லாம் நீங்க SQL படிப்பீங்க. நெக்ஸ்ட் merge பண்றதுக்கு join data frames like can join on columns, inner, outer, left, right அப்படின்னு எல்லாம் நிறைய இது இருக்கு. எப்படி ஜாயின் merge பண்ணணும்ங்கிறது pd டாட் அட்லீஸ்ட் இது மட்டும் merge பண்றதுக்கு போடுற ஃபங்க்ஷன் நேம் என்ன, merge. ஓகே, அதுக்குள்ள வந்து இன்னர், அதோட நிறைய டைப்ஸ் இருக்கு. இன்னர், அவுட்டர், லெஃப்ட், ரைட். டேட்டா ஃப்ரேம்ல ஆட்ரிபியூட்ஸ், சீரீஸுக்கு நிறைய ஆட்ரிபியூட்ஸ் படிச்சோம். அதே மாதிரி டேட்டா ஃப்ரேம்ஸ் ஆட்ரிபியூட்ஸ் என்னன்னா இண்டெக்ஸ், காலம்ஸ், டி டைப்ஸ், வேல்யூ, ஷேப், சைஸ். முன்னாடி படிச்ச அதே மாதிரி தான் இதோட எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். அப்புறம் இப்போ நம்ம ரெண்டு டேட்டா ஸ்ட்ரக்சர் படிச்சோம். பாண்டா சீரீஸ் அண்ட் என்ன சொல்ல படிச்சோம், டேட்டா ஃப்ரேம் படிச்சோம். இதுல சீரீஸும் நம்பே என்டி அரே, நம்பேட டேட்டா ஸ்ட்ரக்சர் என்ன, என்டி அரே. இது தம்மில் என்ன வித்தியாசம், என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்ட்ரக்சர் பார்த்தோன்னா சீரீஸ் 1D லேபிள்டு, நம்பே வந்து 1D-ஆ இருக்கு, 1 டைமென்ஷனா இருக்கா, 2 டைமென்ஷன், 3 டைமென்ஷன், என்ன டைமென்ஷன் வேணாலும் இருக்கலாம். ஆனா பாண்டாஸ் ஒன்லி 1D. இண்டெக்ஸிங் பார்த்தோன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, சீரீஸ்ல வந்து நமக்கு இஷ்டம் போல நமக்கு பிடிக்கிற மாதிரி லேபிள்ஸ் கொடுத்துக்கலாம். காலம் ABC அப்படின்னு காலம் நேம் கொடுத்துக்கலாம். ஆனா நம்பே வந்து ஆட்டோமேட்டிக்கலி வந்து இன்டீஜர் பேஸ்ட் இண்டெக்ஸிங்கா இருக்கும். அது 0ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும், 1 0 1 2 அப்படின்னு. அப்புறம் டேட்டா டைப்ஸ் பார்த்தோம்னா மிக்சடா பாண்டாஸ்ல கொடுக்கலாம். நம்பைல வந்துட்டு ஹோமோஜீனியஸா இருக்கு. மிஸ்ஸிங் டேட்டா வந்து பாண்டாஸ் ஹேண்டில் பண்ண முடியும். எப்போ பில்டிங் மெத்தட்ஸ்ல நமக்கு அது இருக்கு, நம்ம படிச்சோம் அது என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஃபில்அப் டேட்டா எல்லாம் கொடுக்கறதுக்கு ஒரு ஆட்ரிபியூட் நேம் சொல்லியிருந்தேன். ஆனா நம்பைல வந்து மிஸ்ஸிங் டேட்டா ஹேண்டில் பண்ண முடியாது. மெமரி யூசேஜ் சீரீஸுக்கு வந்து மோர் மெமரி வேணும், நம்பைக்கு வந்து லெஸ் மெமரி போதும். அப்புறம் யூஸ் கேஸ் பார்த்தோன்னா இது வந்து லேபிள்ஸ் எல்லாம் இப்போ மார்க்ஸ், ப்ரைஸஸ் இதெல்லாம் டிஸ்பிளே பண்றதுக்கு லேபிள் வச்சுட்டு வந்து பண்ணணும்னா உங்களுக்கு இதுதான் நல்லது, பாண்டாஸ் தான் நல்லது. இது வந்து நியூமரிக் டேட்டா மெட்ரிக்ஸ் ஏதாவது டிஸ்பிளே பண்ணணும்னா நம்பே வந்து நல்லா இருக்கும். ஓகே, பாண்டாஸ் டேட்டா ஹேண்ட்லிங் எப்படி வந்துட்டு டேட்டா ஹேண்ட்லிங் பண்றதுங்கிறது ரீஷேப் அண்ட் SQL. இது வந்து நான் ஜஸ்ட் நிறைய இருக்கிற ஒரு கண்டென்ட்டை வந்து ஒரு ஸ்லைடா போட்டிருக்கேன். ஓகே, ஏன்னா இதெல்லாம் இன்டெப்தா போக முடியாது, அதனால ரீஷேப் அண்ட் SQL. ரீஷேப்பிங் இன் பாண்டாஸ், ரீஷேப்பிங் பண்றதுக்கு பாண்டாஸ்ல ரீஷேப்பிங் பண்றதுக்காக நம்ம பைவட் அப்படி இதை பத்தி டீட்டெயில்ஸ் எதுவுமே சொல்ல போறதில்ல. நீங்க என்ன பண்ணணும், இது ஜஸ்ட் நோட் பண்ணி வைக்கணும். பாண்டாஸ்ல வந்து ரீஷேப் பண்றதுக்கு, டேட்டா ஃப்ரேமோட ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்றதுக்கு நம்ம பைவட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இல்லைன்னா பைவட் அண்டர்ஸ்கோர் டேபிள் அப்படின்னு ஒன்று இருக்கு. இது நோட் பண்ணி வைக்கணும். இதுக்காக இது யூஸ் பண்றோம், டேட்டா ஃப்ரேம் ஸ்ட்ரக்சரை வந்து ரீஷேப் பண்றதுக்காக. பைவட் அண்டர்ஸ்கோர் டேபிள் இதுல எதுல யூஸ் பண்றோம், பாண்டாஸ்ல யூஸ் பண்றோம். MySQL டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வித் பாண்டாஸ் require. ஓகே, நம்ம MySQL கனெக்ட் பண்றோம் அப்படின்னா நமக்கு இது வேணும், py MySQL அண்ட் SQL alchemy அப்படின்னு சொல்லிட்டு லைப்ரரிஸ் வேணும். இந்த ரெண்டு லைப்ரரிஸும் வேணும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப இம்போர்ட்டிங் டேட்டா, இப்போ இம்போர்ட்டிங் டேட்டா அப்படின்னா என்ன, நம்ம MySQL இருந்து டேட்டா வந்து பாண்டாஸுக்கு கொண்டு வரதுக்கு இம்போர்ட் பண்றோம். ஓகே, எக்ஸ்போர்ட்டிங்னா டேட்டா ஃப்ரேம்ல இருந்து MySQLக்கு டேட்டா சேவ் பண்றதுக்கு எக்ஸ்போர்ட்டிங் டேட்டா அப்படின்னு சொல்றோம். அப்புறம் கனெக்ஷன் செட்டப் இஸ் எசென்ஷியல் பிஃபோர் இம்போர்ட் ஆர் எக்ஸ்போர்ட். இப்போ நம்ம MySQLம் பைத்தானும் தமிழ் இம்போர்ட் ஆர் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி கனெக்ஷன்ஸ் எல்லாம் செட்டப் பண்ணணும். அதோட கோடிங் எல்லாம் நான் இங்கே இன்க்ளூட் பண்ணலாம். ஓகே, நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கலாம்.
பாண்டாஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கன்சிடர் த ஃபாலோயிங் கோட் ஒரு கோடு கொடுத்திருக்கு வாட் டைப் வில் த பிரிண்டர் ரிசல்ட் ஹாவ் ஓகே ஸோ இது என்ன டைப் ஆஃப் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஸ்ட்ரிங்கா கிடைக்குமா இன்டிஜர் கிடைக்குமா பாண்டாஸ் சீரீஸ் ஆர் பாண்டாஸ் டேட்டா ஃப்ரேம் ஓகே ஸோ இதில் பார்த்தோன்னா இங்க வந்து ஒரு டிக்ஷனரி இருக்கு டிக்ஷனரி கிரியேட் பண்ணிருக்கு அந்த டிக்ஷனரி யூஸ் பண்ணி நம்ம இங்க ஒரு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணிருக்கு ஓகே ஸோ நம்ம என்ன பிரிண்ட் பண்ண போறோம் ஒரு ரோவை வந்து பிரிண்ட் பண்ண போறோம் அதுக்கு தான் எல்ஓசினா வந்து ரோ ஆக்சஸ் பண்றதுக்காக தான் எல்ஓசி யூஸ் பண்ணுவோம் முன்னாடி படிச்சோம் இதுல வந்து ஒன்னு தான் கொடுத்திருக்கு தட் மீன்ஸ் ஒரு இண்டெக்ஸ் மட்டும் தான் கொடுத்திருக்கு அதாவது ஒரே ஒரு ரோ மட்டும் நம்ம ரிட்ரீவ் பண்ண போறோம் ஓகே ஸோ இந்த டேட்டா ஃப்ரேமில் ஒரு ரோயை ரிட்ரீவ் பண்ணும்போது உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணது ஒரு ஒன் ரோ அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாண்டா சீரீஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சீரீஸ் ஆப்ஜெக்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே ஒன் ரோவை ரிட்ரீவ் பண்ணும்போது உங்க அவுட்புட் என்ன உங்களுக்கு கிடைக்கும் ஏ பாண்டா சீரீஸ் அடுத்து சிஎஸ்வி இஸ் ஷார்ட் ஃபார் சிஎஸ்வியோட ஷார்ட் என்ன முன்னாடி நான் ஸ்லைடு சொல்லியிருந்தேன் காமா செப்பரேட்டட் வேல்யூஸ் what is the correct syntax for loading .csv file into data frame ஓகே நம்ம சிஎஸ்பி ஃபைல லோட் பண்றதுக்கு ரெண்டு மூணு டைப் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுல ரீட் பண்றதுக்கு லோட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு என்ன சிண்டாக்ஸ் pd.read_csv ஓகே இல்லைன்னா .csv இல்லைன்னா .load இதோட ஆன்சர் .read_csv of data.csv ஓகே இப்படி பண்ணிக்கலாம் read_csv தான் கரெக்ட் Next, by default, if you print a large data frame with the printdf function, pandas will only return a selection of data. How many rows will be returned? இதை பத்தி நம்ம படிச்சிருந்தோம் நம்ம ஒரு பெரிய ஒரு டேட்டா ஃப்ரேம் நிறைய டேட்டாஸ் இருக்கிறது பிரிண்ட் பண்ண போறோம் with the printf function pandas will only return a selection of data okay selection of data மட்டும் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகுதுன்னா எத்தனை ரோஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு ஸோ டிஃபால்ட்டா வந்து நம்ம மென்ஷன் பண்ணலன்னா டிஃபால்ட்டா எத்தனை ரோஸ் அண்ட் காலம்ஸ் கிடைக்கும் ஆன்சர் வந்து 10 ஏன்னா 5 முன்னாடி இருக்கிற 5 ஹெட்டில் 5 வரும்னு சொன்னேன்ல டிஃபால்ட்டா ஹெட் வந்து 5 இருக்கும் டெய்ல் வந்து 5 சொன்னேன்ல ஸோ ஹெட்டர்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் 5 ரோஸ் ஓகே ஸோ டோட்டல் 10 ஹெட்டர்ல ஃபர்ஸ்ட் 5ம் லாஸ்ட்ல 5 கூட சேர்ந்து டோட்டல் 10 ரோஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் What is the correct syntax for printing the first 10 rows in a data frame? First 10 row print பண்ணனும்னா என்ன கொடுக்கணும்? df.top ன்னு கொடுக்கணுமா? display of 10 ன்னு கொடுக்குமா? head of 10 ன்னு கொடுக்குமா? Correct answer is head of 10 தான். இதே வந்து கொஸ்டின்ல வந்து உங்களுக்கு லாஸ்ட் 10 ரோ கிடைக்கணும்னா என்ன கொடுக்கணும்னா df.tail of 10 அப்படின்னு கொடுக்கணும் ஓகே ஸோ இதுதான் வந்து பாண்டாஸ் நம்ம கொஞ்சம் பார்த்துட்டோம் இன்னும் கொஸ்டின்ஸ் நிறைய பார்க்க வேண்டியதா இருக்கு நம்ம மூவிங் டு த நெக்ஸ்ட் லைப்ரரி தட் இஸ் மேட்ப்ளாட்லிப் ஓகே இந்த மேட்ப்ளாட்லிப் ஆக்சுவலி வந்துட்டு படிக்கிறதுக்கு நிறைய இருக்கு ஆனா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஒவ்வொரு அவுட்புட்டும் நமக்கு விஷுவலைஸ் பண்ணும்போது நல்லா இருக்கும் கொஞ்சம் கலர்ஃபுல்லா எல்லாம் நம்ம பண்ணலாம் இது வந்து எதுக்காகன்னா மேட்ப்ளாட்லிப் யூஸ் பண்றதே வந்து டேட்டா விஷுவலைசேஷனுக்காக தான் நம்ம கம்பேர் பண்ணணும் இல்ல பண்ணும்போது ஒரு விஷுவலைஸ்டு டேட்டா நமக்கு கிடைக்குது நம்மள முன்னாடி வந்து நல்ல கலர்ஃபுல்லா சார்ட்ஸா எல்லாம் இருக்குன்னா நமக்கு கொஞ்சம் அனலைஸ் பண்றதுக்கு கம்பேர் பண்றதுக்கெல்லாம் ஈஸியா இருக்கும் ஸோ டேட்டா விஷுவலைசேஷனுக்காக தான் மேட்ப்ளாட்லிப் யூஸ் பண்றோம் Okay, so it's a powerful Python library used for creating static, interactive and animated visualization like line chart, bar graph, histogram and more. It provides function to customize plots extensively and is widely used for data analysis and presentation. அந்த இப்போ ஒரு கம்பெனி பெரிய ஒரு கம்பெனி வந்து அவங்களோட ஃபுல் மார்க்கெட்டிங் ரிலேட்டட் காரியம் ஏதாவது வந்து டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா ஒரு ப்ரெசன்டேஷன் டைம்ல எல்லாம் இது யூஸ் பண்ணிட்டு ஓகே இந்த இயர்ல நாங்க இத்தனை ப்ராஃபிட் எங்களுக்கு வந்தது இந்த மாதிரி எல்லாம் ஷோ பண்றதுக்கெல்லாம் நல்லா இருக்கும் இந்த மேட்ப்ளாட்லிப் யூஸ் பண்ணிட்டு அனாலிசிஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் ஸோ ப்ளோட்டிங் யூசிங் மேட்ப்ளாட்லிப் மேட்ப்ளாட்லிப்ல நம்ம மெயினா யூஸ் பண்ணது ப்ளோட்டிங்னா அந்த ஒரு லைன் வரைக்கணும்னா ப்ளோட் வேணும்ல ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட் ரைட் அதான் ப்ளோட்டிங் மேட்ப்ளாட்லிப் இஸ் எ ப்ளோட்டிங் லைப்ரரி ஃபார் பைத்தன் அதுல வந்து பைத்தனோட ப்ளோட்டிங் லைப்ரரி இது மாதிரி வந்து ட்ரா பண்ணணும் இந்த மாதிரி ஒரு ப்ளோட்டிங் லைப்ரரி வந்து த மேட்ப்ளாட்லிப் இதுல பைப்ளோட்டுங்கிறது இதோட சப் மோடியூல் இது வந்து இம்பார்ட்டன்ட் பைப்ளோட் ஓகே py plot இது நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம இது யூஸ் பண்ணுவோம் இந்த மேட்ப்ளாட்லிப் டாட் பைப்ளோட் அப்படின்னு கொடுத்து தான் நம்ம
இம்போர்ட் பண்ணுவோம். எல்லாம் சும்மா இம்போர்ட் மேட்ப்ளாட்லிப் மட்டும் கொடுத்தா பத்தாது. இதோட சப் மோட்ல கூட நம்ம ஆட் பண்ணணும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். எப்படி இன்ஸ்டால் பண்ணுவோம்? இன்ஸ்டால் பிப் பிப் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுவோம் இல்ல, முன்னாடி பண்ண மாதிரி அதே மாதிரி இதுக்கும் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம இம்போர்ட் பண்ணும்போது டாட் பைப்ளாட் சப் மோட்ல கூட கொடுக்கணும். ஆஸ் பிஎல்டி இது ஈஸிக்காக, ஈஸியா இது எழுதுறதுக்கு பதில் பிஎல்டின்னு எதுனா போதும். ஓகே. ஸோ அது மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம். பேசிக் ப்ளாட்டிங் ஃபங்க்ஷன் என்ன கேட்டோம்னா பிஎல்டி டாட் பிளாட் ஆஃப் எக்ஸ் காமா ஒய். அது ப்ளாட்டுங்கிறது ஒரு பேசிக் ஃபங்க்ஷன். ஓகே. பிளாட்டுங்கிற ஒரு பேசிக் ஃபங்க்ஷன் இருக்கு. ஒரு பிளாட்டை டிஸ்பிளே பண்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? பிஎல்டி டாட் ஷோ. பிஎல்டி டாட் பிளாட் அப்படின்னா வந்து எக்ஸும் ஒய்யும் கூட ஒரு லைன் அதாவது அது ட்ரா பண்ணி காமிக்கும். அது எக்ஸும் ஒய்யும் கூட கனெக்ட் பண்ணிட்டு வரைச்சு காமிக்கும். அது வந்து ஷோ பண்றதுக்கு பிஎல்டி டாட் ஷோ பார்க்கலாம். லைன் சார்ட், பார் சார்ட், ஹிஸ்டோகிராம் இது ஒவ்வொன்றுக்கும் என்ன எப்படி கொடுத்தா அது பிளாட் ஆகும்னு பார்க்கலாம். பிஎல்டி டாட் பிளாட்னு கொடுத்தா உங்களுக்கு லைன் சார்ட் கிடைக்கும். பிஎல்டி டாட் பார் கொடுத்தேன்னா பார் சார்ட், ஹிஸ்டோகிராமுக்கு ஹிஸ்ட் அப்படின்னு கொடுக்கணும், ஸ்கேட்டர் சார்ட்டுக்கு ஸ்கேட்டர் அப்படின்னு கொடுக்கணும், பை சார்ட்டுக்கு பை. ஓகே. கஸ்டமைசேஷன் நமக்கு வந்து இந்த பிளாட்டை வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியும். அதுக்கு வந்து நம்மளுக்கு அது டைட்டில் மாற்றணும், லேபிள் மாற்றணும், அது மாதிரி டைமில் வந்து அது மென்ஷன் பண்ணிக்கலாம். பிஎல்டி டாட் டைட்டில், பிஎல்டி டாட் எக்ஸ் லேபிள், ஒய் லேபிள், கிரிட், லெஜெண்ட் அது மாதிரி நம்ம ஒவ்வொன்றும் அதோட இந்த சார்ட்டில் இருக்கிற ஒவ்வொன்றும் நமக்கு கஸ்டமைஸ் பண்ண முடியும் யூசிங் திஸ் டைப் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ். ஓகே. அப்புறம் இதுக்கெல்லாம் நான் வந்து இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியரா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்துட்டு இதோட ஒரு ப்ரோக்ராமோட வித் அதோட அவுட்புட் காமிக்கும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். மேட்ப்ளாட்லிப் மார்க்கர்ஸ் இது என்னங்கிறது இப்ப சொன்னா உங்களுக்கு புரியாது. நான் அதை காமிக்கிறேன். அதோட மார்க்கர்ஸ் இந்த மாதிரி மார்க்கர் இருக்கும். ஓகே. ஸ்கொயர் எஸ், ட்ரையாங்கிள் ஷேப்ல வேணும்னா இது மாதிரி கொடுக்கணும். ஓகே. டைமண்ட்னா டின்னு கொடுக்கணும். அது மாதிரி ஓகே பார்க்கலாம். அப்புறம் கலர் மென்ஷன் பண்றதுக்கு ரெட், ப்ளூ அது மாதிரி கலருக்கு கோடு இருக்கு. ரெட்னா ஆர், ப்ளூனா பி அப்படின்னு எக்ஸ் கலர் கூட ஹெக்ஸாடெசிமல் கோடு கூட கொடுத்துக்கலாம். இது மாதிரி கூட கொடுத்துக்கலாம். அப்புறம் லைன் விட்த் அண்ட் லைன் ஸ்டைலுக்கு என்ன இது இருக்கு, என்ன கோடிங்னா லைன் விட்த்னே நீங்க கொடுக்கணும். இல்லைன்னா LW அப்படின்னு கொடுக்கணும். ஓகே. LW இல்லைன்னா லைன் விட்த். ஓகே. அது வந்து 2, 3 அது மாதிரி லைன் விட்த் கொடுத்துக்கலாம். லைன் ஸ்டைல்ஸ் வந்து பாருங்க, சோலிட், டேஷ், டாட்டட், டேஷ் டாட் இது மாதிரி 4 இருக்கு. சோலிட் அப்படின்னா ஜஸ்ட் இது இப்படி இருக்கும் லைன்ஸ், ஒவ்வொரு லைன் இது மாதிரி தான் பிளாட் ஆகும். சோலிட் அப்படின்னா வந்துட்டு சாரி அது வந்து சோலிட் லைன் ஸ்டைல்ஸ். ஓகே. டேஷ்டு அப்படின்னா வந்துட்டு இது மாதிரி டேஷ் டேஷா வந்துட்டு உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். டாட்டட் அப்படின்னா திஸ் இஸ் டேஷ்டு, டாட்டட் அப்படின்னா இது மாதிரி டாட் டாட் ஆயிட்டு வரும். டேஷ் டாட்னா வந்து ஒரு டேஷ் அதுக்கப்புறம் ஒரு டாட், டேஷ் ஒரு டாட் அது மாதிரி வரும். பார்க்கலாம். அது இது இது உங்களுக்கு இப்ப புரியலனாலும் பரவாயில்ல. இது வச்சு ப்ரோக்ராம் இருக்கு. அது பார்க்கும்போது கிளியர் ஆகும். பாண்டாஸ் விஷுவலைசேஷன் பிளாட் ஃபங்க்ஷன் யூசஸ் மேட்ப்ளாட்லிப் இன்டர்ன் இது எல்லாமே நான் கட் ஷார்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறது. ஓகே. ஸோ இது அதாவது உங்களுக்கு MCQக்கு ரிலேட்டடா தேவைப்படுற நோட்ஸ் மட்டும் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஓகே. யூசஸ் மேட்ப்ளாட்லிப் இன்டர்னலி லைன் சார்ட், லைன் சார்ட்டுக்கு வந்து df.plot ஆர் df.plot.line அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். முன்னாடி நம்ம இங்க என்ன படிச்சோம்? லைன் சார்ட்டுக்கு plt.plotங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். இங்கேயே பார்த்தோம். அதே தான் இங்க கொடுத்துருக்கு. இதே தான். இது ஸ்லைடே ரிப்பீட் ஆகுது இங்க. சேம் இன்ஃபர்மேஷன் தான். ஓகே. கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். சேம் தான். ஓகே. ஸோ லைன் சார்ட் ப்ளாட் பண்ணும்போது அதுக்கு தான் ப்ளாட்னு கொடுத்தேன்னா plt.plotன்னு கொடுத்தா என்ன லைன் சார்ட் தான். ஓகே. ஸோ அந்த லைன் சார்ட் கஸ்டமைஸ் பண்ணணும்னா plt.plot of x, y. ஓகே. அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ப்ளாட்டிங் பார் சார்ட், பார் சார்ட்டுக்கு plt.bar அதுக்குள்ள நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஹைட்டு, விட்டு எல்லாம் மாத்திக்கலாம். அது மாதிரி பார் சார்ட்ல வந்துட்டு நீங்க என்ன பண்ணலாம், கிரீன் கலர், கிரீன் டைட்டில் இதெல்லாம் மென்ஷன் பண்ணலாம். ஹிஸ்டோகிராமும் அதே மாதிரி ஹிஸ்டோகிராம் இது பண்ணணும்னாலும் இது மாதிரி எட்ஜ் கலர் இதெல்லாம் மாத்திக்கலாம். ப்ரோக்ராம் பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு கிளியர் ஆயிடும். யூசிங் அதெல்லாம் அந்த அளவுக்கு இதுல இருந்தெல்லாம் இது மாதிரி கேட்பாங்க. இதெல்லாம் ஜஸ்ட் என்ன பண்ணணும் என்னென்ன இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இது நேம் தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளவுதான். df.plot
ப்ளாட்னா லைன் சார்ட், பார் சார்ட்னா பார், அது மட்டும் நோட் பண்ணுங்க. டேட்டா ஃப்ரம் சிஎஸ்வி, ஒரு ஃபைல்ல இருந்து நம்ம ரீட் பண்ண போறோம் அப்படின்னா pd.read_csv. அதுக்கப்புறம் நம்ம ப்ளாட் அது வச்சுட்டு நம்ம ப்ளாட் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு புரியாது எப்படி சொன்னா. ஓகே, ஸ்கேட்டர் சார்ட் நம்ம எப்படி எதுக்கு யூஸ் பண்றோம்? 2 வேரியபிள் தமிழ் ரிலேஷன்ஷிப்புக்காக ஷோ காமிக்கிறதுக்காக வந்து நம்ம ஸ்கேட்டர் சார்ட் யூஸ் பண்ணுவோம். அதில் நம்ம என்ன பண்ணணும்? df.plot.scatter of அந்த என்னென்ன வேரியபிள்ஸ் தமிழ்ல நம்ம ரிலேஷன் காமிக்க போறோம்னா அது அந்த வேரியபிள் நேம் அங்க கொடுக்கணும். இப்ப குவார்டைல்ஸ். ஓகே, நம்ம கொஸ்டின்ஸ்ல இருந்து இன்னும் கொஞ்சம் கான்செப்ட்ஸ் படிக்கலாம். Identify the correct statement to invoke plot function for making a line chart. ஓகே, ஸோ இதில் கொடுத்துருக்காங்க assume import statement is written. இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் இதில் இருக்குன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கணும். ஓகே, ஏன்னா இம்போர்ட் பண்ணாதான் நம்மளால இது ஒர்க் ஆகும் இல்லை. ஓகே, ஸோ நமக்கு என்ன கொஸ்டின், லைன் சார்ட் மேக் பண்ணுறதுக்கு பிளாட் ஃபங்க்ஷன் எப்படி கரெக்டாக வந்து இன்வோக் பண்ணுறது. ஓகே, ஸோ இங்கே ஃபர்ஸ்டில் வந்து இது வந்து எக்ஸ்ட்ரா வந்துருக்கு. ஃபர்ஸ்டில் வந்து plt.plotன்னு மட்டும் கொடுத்துருக்கு. plt.plotங்கிறது கண்டிப்பாக வேணும். லைன் சார்ட் அப்படின்னா இதுதான் இதோட சின்டாக்ஸ். ஓகே, ஸோ அடுத்ததில் பார்த்தோன்னா ப்ளாட்னு கொடுத்துருக்கு. கண்டிப்பாக அவங்க ஒர்க் ஆகாது. பிஎல்டி டாட் அப்படி கொடுக்கணும். இது வந்து இந்த சப் மாடியூல் வந்து இருக்கணும் ஃபர்ஸ்ட், அப்போதான் ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து ராங். அடுத்தது plt.plot of 134254 அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ இதில் உங்களுக்கு எரர் எதுவுமே வராது. இது கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு கிராஃப் வந்து ஜஸ்ட் காமிக்கும். ஆனால் வந்துட்டு அதில் சார்ட் எல்லாம் வராது. ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் இருக்கும். இங்க ஒரு கிராஃப் இருக்கும். லைக் இங்க 2 3 4 அந்த மாதிரி இருக்கும். மேல எக்ஸும் ஒயும் நம்பர்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கும். ஆனா லைன் எதுவுமே வராது. பிகாஸ் நம்ம லைன் வந்து ப்ளோட் பண்றதுக்கு நம்ம இங்க கொடுக்கல. ரைட். ஸோ கரெக்ட் ஆன்சர் பார்த்தோம்னா இந்த லைன் சார்ட் வரைக்கணும் அப்படின்னா அது நம்ம லைன்ஸ் அதுக்குள்ள எது லைன் வந்து நம்ம ப்ளோட் பண்ணோங்கிறது மென்ஷன் பண்ணணும். ரோயும் கோலும் வச்சுட்டு. ஓகே, ஸோ அதனால கரெக்ட் ஆன்சர் இஸ் சி. ஏ வந்து கரெக்டா இல்ல. ஏ அப்படின்னா வந்துட்டு இதுக்குள்ள நம்ம வேல்யூஸ் கொடுத்து லைன் வராது, லைன் சார்ட் கிரியேட் பண்ணாது. Option C correctly uses plt.plot with valid x and y values. Option A is incomplete as it lacks arguments. Next, write a statement to show a grid on the plot. இதெல்லாம் கூட உங்களுக்கு டைம் இருக்குன்னா நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிட்டு இப்போ இது அனகோண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு, ஒரு என்விரான்மெண்ட் இருக்கு. அதுவும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அனகோண்டாக்கு உள்ள வந்துட்டு ஜூபிட்டர் நோட் புக் இருக்கு. ஜூபிட்டர் நோட் புக் உள்ள போய் நீங்க டைப் பண்ணிக்கலாம் இந்த கோடிங் எல்லாம். ஓகே, ஏன்னா ஜூபிட்டர் நோட் புக்கில் இந்த பாண்டாஸும் இந்த லைப்ரரிஸ் எல்லாமே ஆல்ரெடி அவங்க இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கிறது. ஸோ நம்ம ஈஸியாக வந்து அதுக்குள்ள போய் கோடிங் எழுதிக்கலாம். இல்லைன்னா வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கமாண்ட் ப்ராம்ப்ட்ல கூட எழுதலாம். அப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ராக்டிவா இருக்காது. ஓகே, ஸோ த பெஸ்ட் ஒன் இஸ் அனகோண்டா டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்குள்ள ஜூபிட்டர் நோட் புக் ஓப்பன் பண்ணிட்டு அதுல நீங்க கொடுத்துடலாம். இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்தனா உங்களுக்கு இது டிஸ்பிளே ஆகி காமிக்கும். ஓகே, நான் ஒவ்வொரு அவுட்புட்டும் நான் அதில் தான் ரன் பண்ணிட்டு எடுத்திருக்கேன். ஓகே, இது கூட எனக்கு இது நான் ஆக்சுவலி இது புதுசாக தான் நான் இது படிச்சுட்டு இருக்கேன் இந்த லைப்ரரிஸ் எல்லாம். ஸோ எனக்கு டவுட் வரும்போது இப்போ கூட டவுட் இருக்கும்போது இது ரெண்டும் தமிழ் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறது டவுட் வந்தது. ஸோ இதில் போகும்போது இந்த வேல்யூஸ் கொடுக்கலன்னா உங்களுக்கு அது வராது, ஜஸ்ட் இதுதான் வரும். இது கொடுக்கும்போது 134 இது கொடுக்கும்போது உங்களுக்கு அதோட வேல்யூஸ் அந்த இதாக கிராஃபாக வந்துட்டு லைன் சார்ட்டாக வந்து டிஸ்பிளே ஆகும். அது மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ணி படிக்க முடியும். நெக்ஸ்ட், ரைட் ஏ ஸ்டேட்மெண்ட் டு ஷோ ஏ கிரிட் ஆன் த ப்ளாட். ஓகே, நம்ம வந்து ஒரு கிரிட் ஷோ பண்ணணும்னா கிரிட் இருக்குல்ல, கிரிட்டா உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னா நீங்க என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், plt.gridன்னு கொடுக்கலாமா, plt.grid of trueன்னு கொடுக்கலாமா, grid of trueன்னு கொடுக்கலாமா அப்படின்னு. ஓகே, ஸோ அது ஒர்க் பண்ணி பார்க்கும்போது plt.grid கொடுத்தாலும் உங்களுக்கு வருது, grid of trueன்னு கொடுத்தாலும் உங்களுக்கு இது மாதிரி வரும். பாருங்க என்ன வந்துருச்சு. இது வந்து உங்களுக்கு கிரிட்டா வந்துருச்சு இல்ல, ஒரு கிரிட் லைன் சார்ட் எதுவுமே வரல, கிரிட்டா வந்து டிஸ்பிளே ஆகணும்னா இதுதான் plt.gridன்னு கொடுக்கலாம். அது டிஃபால்ட்டா ட்ரூவா இருக்கும், இல்லைன்னா நீங்க ட்ரூன்னு மென்ஷனும் பண்ணலாம். ஸோ ஆன்சர் இஸ் போத். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ரைட் a statement to change the size of your plot. இங்க plotன்னு ஒரு வேர்டு இருக்கு.
size of a plot to 18 units wide. Wide width வந்து 18 units and long height வந்து 10 units மாத்திரம்னா என்ன கோடிங் கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் வந்து நமக்கு என்ன பண்ணணும், 18 units wide இல்ல. ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து 18 wide width தான் ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் தான் ஹைட் மென்ஷன் பண்ணணும். ஓகே, ஸோ இது ரெண்டும் ஃபிக் சைஸுங்கிறது கண்டிப்பா கொடுக்கணும். PLT டாட் ஃபிகர் ஆஃப் ஃபிக் சைஸ் இது கொடுக்காம இது ஒர்க் பண்ணனா உங்களுக்கு அவுட்புட் வராது. ஃபிக்ஸ் சைஸ்ங்கிறது கண்டிப்பா வேணும். அதுக்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் விட்த் தான் மென்ஷன் பண்ணணும். இது வந்து ராங். ஏன்னா கொஸ்டின் வந்து வைடு வந்து 18 கொடுத்திருக்கு. அது வந்து ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரைட் a statement to change the color of the line chart line into line to ப்ளூ இன் லைன் சார்ட். ஓகே, இதுல நம்ம கலரும் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஒரு லைன் சார்ட் இருக்கு, அதுக்கு ஏதோ ஒரு கலர் ஆல்ரெடி இருக்கு. அந்த சேஞ்ச் லைன் கலர் சேஞ்ச் பண்ணதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கோடி இந்த கோடு இருக்கு. இது வச்சுட்டு தான் வந்துட்டு லைன் சார்ட் மேட். அந்த லைனோட ப்ளோட்டிங் பார்ட் இதுதான் நம்ம லைன் பண்ண போறோம். இது வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்றோம், கலர் வந்து ப்ளூவா மாத்தணும்னா என்ன பண்ணலாம், PLT டாட் பிளாட் ஆஃப் எக்ஸ் கமா y காமா கலர் ஈக்குவல் டு ப்ளூன்னு இருக்கு, கலர் ஈக்குவல் டு பின்னு இருக்கு, சிம்பிளி பின்னு இருக்கு. இதுல என்ன கரெக்ட் ஆன்சர், எல்லாமே கரெக்டா இருக்கா? இது வந்து நல்லாவே நோட் பண்ணிக்கோங்க. இது எந்த மாதிரி கொடுத்தாலும் உங்களுக்கு கரெக்டாவே ப்ளூ கலர்ல வந்து லைன் வந்து வந்துடும். முன்னாடி ஒரு கிரீன் கலர் இருக்குன்னா இப்ப நீங்க வந்து கலர் ஈக்குவல் ப்ளூ அப்படின்னு கொடுத்துச்சுன்னா ப்ளூ கலர்ல வந்துடும். அது கலருக்கு பதில் பின்னு கொடுத்தாலும் போதும், இல்லைன்னா வந்து இது மென்ஷன் பண்ணாம பியா கொடுத்தா கூட போதும். ஓகே, இது பொசிஷனல் ஆர்குமெண்ட். கரெக்டா தேர்ட் பொசிஷன்ல இருக்கிறது கலருக்காக தான் தேர்ட் பொசிஷன் அதுங்கிறது தெரியும். ஓகே, ஸோ வந்து உங்களுக்கு கரெக்டாவே ப்ளூ வந்துடும். இந்த பிக்கு பதில் ஜி அப்படின்னு கொடுத்தனா கிரீன் வரும், ஆர் கொடுத்தனா ரெட் வரும், அது மாதிரி. ஓகே, ஸோ இது மூணுமே கரெக்ட் சின்டாக்ஸ் தான், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி லைன் சார்ட் டிஸ்பிளே ஆகும். ஓகே, ப்ளூ கலர்ல. நெக்ஸ்ட், ரைட் a statement to change the width of line to 5 in the line chart. ஸோ நம்மளோட இந்த லைன் சார்ட் இருக்கு, அந்த லைன் சார்ட்ல வந்து கோடிங் இங்க கொடுத்துருக்காங்க. அதுல வந்து விட்த் நம்ம 5 பண்ணணும்னா என்ன கொடுக்கணும், லைன் விட்த்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது வந்து வெறும் விட்த்ன்னு இருக்கு. நமக்கு முன்னாடியே நம்ம படிச்சிருக்கோம், விட்த் மாத்தணும் அப்படின்னா கண்டிப்பா என்ன கொடுக்கணும், லைன் விட்த்ன்னு கொடுக்கணும். விட்த்ன்னு மட்டும் கொடுத்தா உங்களுக்கு ஆன்சர் வராது, லைன் விட்த். ஓகே, ஸோ லைன் விட்த்ன்னு ரெண்டிலுமே இருக்கு. ஆனா இது கரெக்டா இருக்கு. இங்க ப்ளூன்னு மட்டும் இருக்கு, இங்க கலர் ஈக்குவல் டு பின்னு இருக்கு. நமக்கு தான் முன்னாடியே தெரியுமே, இப்போ தேர்ட் பொசிஷன்ல ப்ளூன்னு கொடுக்கலாம், பின்னு மட்டும் கூட கொடுக்கலாம், இல்லைன்னா கலர் ஈக்குவல் டு ப்ளூன்னு கொடுக்கலாம், கலர் ஈக்குவல் டு பின்னு கொடுக்கலாம். ஸோ இது பாட்டு கரெக்டா. ஸோ ஆன்சர் இஸ் போத் ஏ அண்ட் பி. இப்படி இருக்கும். இப்ப பாருங்க, இது எதுக்கு நம்ம பண்ணிருக்கோம், இந்த விட்த் 5 மாத்திச்சு, இன்க்ரீஸ் பண்ணிருச்சு. அதனாலதான் பாருங்க லைன் வந்து முன்னாடி இந்த லைன் இது மாதிரி இருந்த லைனை வந்து 5 கொடுத்த போது என்னாச்சு, பிக் லைனா திக்கா இருக்கிற லைனாய் மாறிடுச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் இஸ் நாட் த வேலிட் லைன் ஸ்டைல். இங்க சோலிட் அப்படின்னு சொல்லிட்டு லைன் இருக்கு, டேஷ்டு டாட் டேஷ் டாட்டட். இதுல ஏதோ ஒண்ணு இல்ல, எது இன்வேலிடா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. நம்மள முன்னாடியே படிச்சிட்டோம், சோலிட் இருக்கு, டேஷ்டு இருக்கு, அப்புறம் டாட்டட் இருக்குன்னு படிச்சோம். ஆனா டாட் டேஷ்ன்னு சொல்லிட்டு இல்ல. பாருங்க, இதெல்லாம் தான் வேலிடா இருக்கு. சோலிட், டேஷ்டு, டாட்டட், டேஷ் டாட் இருக்கு, டாட் டேஷ் இல்ல. டேஷ் டாட்னா டேஷ் முடிச்சுட்டு ஒரு டாட். ஓகே, டாட் டேஷ் இல்ல, டாட் டேஷ்னா இப்படி இல்ல, இது மாதிரி தான் டாட் டேஷ்னு இருக்கும். ஓகே, ஸோ டாட் டேஷ் இஸ் நாட் வேலிட், இட் ஷுட் பி டேஷ் டாட். நெக்ஸ்ட், ரைட் ஏ ஸ்டேட்மெண்ட் டு சேஞ்ச் த டாட்டட் லைன் ஸ்டைல் ஆஃப் லைன் இன் லைன் சார்ட். ஓகே, இப்போ டாட்டட் லைன் இருக்குல்ல, இப்போ நம்ம இங்க இப்படி படிச்சோம்ல, இது மாதிரி லைன்ல வந்து எது மாதிரி இருக்கணும் பாருங்க. இது இப்போ இது இப்படி கொடுத்தேன்னா லைன் வந்து இப்படி இது மாதிரி தான் லைன் வந்து வரும், இது மாதிரி வராது. இப்படி வரணும்னா சோலிடுன்னு கொடுக்கணும். ஓகே, புரியுதுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா டேஷ் போட்டுட்டு, சாரி டாட் போட்டுட்டு ஒரு டேஷ், அதுக்கப்புறம் டேஷ், அதுக்கு மறுபடியும் டாட், மறுபடியும் டேஷ், அது மாதிரி கொடுக்கணும். டேஷ் டாட்னு கொடுக்கணும். இது ஃபுல்லா ஒரு லைனா இப்படி வரணும்னா சோலிட்னு கொடுக்கணும். ஓகே, இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, செயின் த டாட்டட் லைன். டாட்டட் லைன்னா என்ன, இப்படி இருக்கும் லைன், டாட் 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 இருக்கும். அதை வந்து நமக்கு என்ன பண்ணணும், டாட்டட் லைன் ஸ்டைல் ஆஃப் லைன் இன் அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும்னா என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க. அதுல என்ன, PLT டாட் பிளாட் ஆஃப் எக்ஸ் காமா ஒய் ப்ளூ வித் ஈக்குவல் டு 5. தப்பு, வித் ஈக்குவல் டு 5ங்கிற ஒரு வேர்டே இல்லை, நம்ம லைன் வித்துன்னு கொடுக்கணும், அதனால இது ராங் ஆயிடுச்சு. அது இல்லைன்னா இது கரெக்டா இருந்தது.
ஓகே. அதுக்கப்புறம் இது பார்த்தோன்னா கலர் பி லைன் விட்த் ஈக்குவல் 5 எல்எஸ் ஈக்குவல் டு எல்எஸ் அப்படின்னா லைன் ஸ்டைலோட ஷார்ட். நீங்கள் லைன் ஸ்டைல் அப்படின்னு கொடுக்கறதுக்கு பதில் எல்எஸ்ன்னு கொடுத்துக்கலாம். ஓகே எல்எஸ். ஸோ பி அண்ட் சி தான் கரெக்ட். இங்க பார்த்தோன்னா லைன் விட்த் ஈக்குவல் டு 5 எல்எஸ் ஈக்குவல் டு திஸ் திங். ஸோ இங்க விட்த் வந்ததுனால இது ராங் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ நம்ம என்ன பண்றோம், செயின் த டாட்டட் ஸ்டைல் லைன் டாட்டட் to write a statement to change the dotted style of line in line chart. Okay. So இப்படி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன எல்எஸ் எல்எஸ்ங்கிறது மென்ஷன் நோட் பண்ணிக்கோங்க எல்எஸ். நெக்ஸ்ட் ரைட் which argument of plot function is used to change the marker type. மார்க்கர்னா என்னன்னு உங்களுக்கு தெரியாது இல்ல, நான் காமிக்கிறேன். இப்போ இதுல மார்க்கர் வரல, மார்க்கர் இருக்கு அப்படின்னா வந்துட்டு காமிக்கிறேன். வெயிட், இதுதான் மார்க்கர். இப்ப பாத்தீங்கன்னா இங்க ஒவ்வொரு லைனுக்கு இடையில வந்துட்டு லைன் சார்ட்ல வந்து ஸ்பெசிபிக்கலி ஒரு பாகம், இந்த பாகத்துல இவ்வளவு அதிகமா இருக்கு, சம் அதிகமா இருக்கு, இல்லைன்னா ஆவரேஜ் இல்ல மீன் ஏதாவது மென்ஷன் இம்பார்ட்டண்டா இருக்கிறது ஏதாவது மென்ஷன் பண்றதுக்காக நம்ம இந்த மார்க்கர் யூஸ் பண்றோம். இந்த மார்க்கர் வந்து எந்த ஷேப்ல வேணும்னு எல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம், என்ன கலர் வேணும்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் மார்க்கர், அது மட்டும் இப்ப யோசிச்சுக்கோங்க. ஓகே, என்ன கொஸ்டின்? which argument of plot function is used to change the marker type. அந்த marker type diamond shapeல வேணுமா, oval shapeல வேணுமா, circle, different triangle எல்லாம் பண்ணலாம். ஓகே. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், இந்த மார்க்கர் டைப்புக்கு என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் இருக்குன்னு முன்னாடி ஸ்லைடில் நம்ம படிச்சிருக்கோம், அதை நீங்க கோ த்ரூ பண்ணிக்கோங்க. என்னென்ன டைப் இருக்குங்கிறது படிச்சிருக்கோம். ஓகே. ஸோ நம்ம மார்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு, அதில் தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஓகே. அதே மாதிரி மார்க்கரோட கலர் மாத்தணும் அப்படின்னா மார்க்கர் பவுண்டரி கலர் இல்லைன்னா பவுண்டரி மீன்ஸ் எட்ஜ் கலர் மாத்தணும்னா என்ன பண்ணணும், அதுக்கு நம்ம என்ன கொடுக்கணும், மார்க்கர் எட்ஜ் கலர் ஆட்ரிபியூட் தான் சேஞ்ச் பண்ணணும். இது ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, புரியும் உங்களுக்கு. பாருங்க, இப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 ஒய், இதுதான் இந்த நம்பர் வச்சு லைன் வரைக்க போறோம். இதுல மார்க்கர் எனக்கு என்ன வேணும், டின்னு கொடுத்துருக்கு. டி அப்படின்னா டைமண்டோட ஷோர்ட், இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கு, இதோட ஸ்லைடு இருக்கு மார்க்கரோட, அது நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கர் டீனா டைமண்ட், அதோட சைஸ் வந்து 10 சைஸ்ல வேணும். கிரீன் கலர் எட்ஜ் கலர் எனக்கு கிரீன் வேணும். ஃபேஸ் கலர் எல்லோ வேணும் அப்படின்னு கொடுத்துருக்கு. கலர் இஸ் ப்ளூ, கலர் இஸ் ப்ளூனா லைனோட கலர் ப்ளூ. விட்த் 2 எல்லாமே இங்க கொடுத்துருக்கு. ஓகே. ஸோ டைட்டில் இந்த ஃபுல் பிளாட்டோட டைட்டில் வந்து இங்க இருக்கு. கிரிட் வந்து ட்ரூன்னு கொடுத்துருக்கு. ஸோ பாருங்க டிஸ்பிளே ஆகும்போது இந்த ஹெட் டைட்டில் எல்லாம் வந்துருச்சு இல்ல, மார்க்கரோட பாருங்க உள்ள எல்லோ, பாருங்க ஃபேஸ் கலர் எல்லோ, எட்ஜ் கலர், அந்த எட்ஜ் பாருங்க ஒவ்வொரு எட்ஜும் வந்து கிரீன் கலர்ல இருக்கு. ஓகே. அதோட சைஸ் 10 இருக்கு. அப்புறம் பாருங்க டைமண்ட் ஷேப்ல இருக்கு. அடுத்தது டைமண்ட் ஷேப்ல இருக்கா ஸ்கொயர் ஷேப்ல இருக்கான்னு எனக்கு கரெக்டா ஐடென்டிஃபை பண்ண முடியல. நான் வந்து டின்னு கொடுத்துட்டு தான் ரன் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். அது அப்படிதான் பண்ணியிருக்கேன். முன்னாடி வந்து ஸ்கொயர் ஷேப்ல வேணும் அப்படின்னா ஸ்கொயர் ஷேப்ல வேணும்னா எஸ்ன்னு கொடுக்கணும். ஓகே. இப்போ எஸ்ன்னு கொடுத்தேன்னா ஸ்கொயர் ஷேப்ல வரும். எனக்கு இது பிக்சர்ல வந்து இது என்லார்ஜ் பண்ண போது அது கிளியர் கரெக்டா அது டைமண்டா தெரிய மாட்டேங்குது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பிஎல்டி டாட் பிளாட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கேஹெச் லைன் ஸ்டைல் ஈக்குவல் டு சோலிடு. ஓகே. ஸோ இங்க நீங்க என்ன நோட் பண்ணணும், இதெல்லாமே ஒவ்வொரு கொஸ்டினா கேட்பாங்க. மார்க்கர், அந்த மார்க்கரோட டைப் மாத்தணும்னா மார்க்கர் டைப்னு எல்லாம் கொடுக்காது, மார்க்கர்னு கொடுக்கும். சைஸுக்கு மார்க்கர் சைஸ், எட்ஜ் கலருக்கு எட்ஜ் கலர், மார்க்கர் எட்ஜ் கலர், உள்ள இருக்கிற கலர் மாத்தணும்னா மார்க்கர் ஃபேஸ் கலர். இந்த 4மே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம இப்படி கொடுக்கலாம், பிளாட் எக்ஸ் கமா ஒய் கேஹெச் லைன் ஸ்டைல் ஈக்குவல் டு சோலிடுன்னு கொடுப்போம். அப்படின்னா இந்த கேஹெச்சோட மீனிங் என்னங்கிறது, கேயோட மீனிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. கே அப்படின்னா இந்த ஹெச்சுக்கு முன்னாடி என்ன நம்ம மென்ஷன் பண்றோங்கிறது வந்து என்னன்னா இது கலர். ஓகே. ஸோ கேனா பிளாக், ஆர் கொடுத்தேன்னா ரெட் கலர்ல வரும். ஓகே. ஸோ அதுதான் இதோட மென்ஷன் பண்ணிருக்கு.
இந்த ஃபார்மட் KH, K stands for black and H என்னன்னா hexagon marker. அதோட மார்க்கரோட டைப் மார்க்கர் டைப் வந்து டைமண்ட் ஷேப்ல ஹெக்ஸகன் ஷேப்ல எது வேணாலும் ஷேப்ல இருக்கான்னு சொன்னல. ஸோ DKH கொடுத்தேன்னா பிளாக் கலர்லும் டைமண்டிலும் வந்திருக்கும். ஓகே, எஸ் கொடுத்தேன்னா ஸ்கொயர்ல வந்திருக்கும். இப்போ கேக்கு பதில் RB இந்த மாதிரி இது வந்து கே பார்ட் வந்து கலர்ஸ், இது வந்துட்டு அதோட மார்க்கரோட டைப்போட பார்ட். நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து அடுத்த கொஸ்டின். நெக்ஸ்ட் நம்ம ஸ்கைபேக்கு போகலாம். ஸ்கைபேங்கிறது சயின்டிஃபிக் பைத்தன். நம்ம டைரக்டா கொஸ்டினுக்கு தான் போக போறோம். ஓகே, ஸ்கைபே வந்து சயின்டிஃபிக் கம்ப்யூட்டேஷன் லைப்ரரி தட் யூசஸ். இதுக்குள்ள நம்ம என்ன யூஸ் பண்றது? நம்பை தான். சயின்டிஃபிக் பைத்தான் இது வந்து ஆப்டிமைசேஷன் அண்ட் சிக்னல் ப்ராசஸிங்க்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது வந்து ஓப்பன் சோர்ஸ் நம்பை மாதிரி இது வந்து ஓப்பன் சோர்ஸ் தான். ஓப்பன் சோர்ஸ்னா உங்களுக்கு தெரியும் இல்ல, ஃப்ரீலி டிஸ்ட்ரிபியூட்டட். ஓகே, அப்புறம் வந்து நம்பை கிரியேட்டர் தான் வந்து ஸ்கைப்பையும் கிரியேட் பண்ணது. ஸோ நம்பை கிரியேட்டர் யாரு? டிராவிஸ் ஒலிஃபென்ட். இந்த நேம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்பை கிரியேட்டர் தான் வந்து இவரே தான் வந்துட்டு ஸ்கைப்பையும் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ஸ்கைப்பை எதுக்கு யூஸ் பண்றோம்னு பார்த்துட்டு டைரக்டா கொஸ்டினுக்கு போயிடலாம். இப்ப நம்பை நம்ம யூஸ் பண்றோம்ல, அதுக்குள்ள மறுபடியும் நம்ம இதுக்கு தேவை நம்பை யூஸ் பண்ணி நம்ம சயின்டிபிக் கம்ப்யூட்டிங் பண்ணலாம். அப்புறம் எதுக்கு ஸ்கைப்பை யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஸ்கைப்பை ஹாஸ் ஆப்டிமைஸ்ட் அண்ட் ஆடட் ஃபங்க்ஷன் தட் ஆர் ஃப்ரீக்வென்ட்லி யூஸ்டிங் நம்பை அண்ட் டேட்டா சயின்ஸ். இதுல எல்லாம் நம்பை அண்ட் டேட்டா சயின்ஸ்ல நம்ம ஃப்ரீக்வென்ட்லி என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோமோ அதுவும் கூட ஆட் பண்ணிட்டு தான் இந்த ஸ்கைப்பை வந்து கிரியேட் பண்ணிருக்கு. ஓகே, first question, what is the correct syntax to return the mathematical number pi from the constants module if the module is imported like this? இப்போ நம்ம கான்ஸ்டன்ஸ் இல்லை பை இருக்குல்ல, பை 3.14ங்கிறது அந்த மேத்தமேட்டிக்கல் நம்பர் ரிட்டர்ன் பண்றதுக்காக நம்ம என்ன கரெக்ட் சின்டாக்ஸ் யூஸ் பண்ணணும் இந்த ஸ்கை பைல? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பண்றதுக்கு ஃப்ரம் வெயிட் இம்பார்ட்டன்ட் இஃப் த மாடியூல் இஸ் ஓகே. இந்த மாடியூல் இந்த கான்ஸ்டன்ட்க்கு வந்து இந்த மாடியூல் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஓகே, ஃப்ரம் ஸ்கைப்பை இம்போர்ட் கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னு இம்போர்ட் பண்ணாதான் இது ஒர்க் ஆகும். ஓகே, ஸ்கைப்பை இம்போர்ட் பண்ணணும். அது இல்லாம அந்த ஸ்கைப்பைல இருந்து கான்ஸ்டன்ட்ஸ் இம்போர்ட் பண்ணணும். ஓகே, அது கொஸ்டின் அது கிடையாது. இது இப்படி எல்லாம் இம்போர்ட் எல்லாம் பண்ணி வச்சிருக்கு. ஆனா வந்து அதுக்கு உள்ள வந்து என்ன கொடுத்தா வந்து கான்ஸ்டன்ட் வந்து கரெக்டா வந்து பை வந்து ரிட்டர்ன் ஆகும் கேட்டிருக்காங்க. கான்ஸ்டன்ட் டாட் பிஐ அண்டர் ஸ்கோர் இன்டுன்னு கொடுக்கணுமா, கான்ஸ்டன்ட் டாட் பிஐன்னு கொடுக்கணுமா, பிஐன்னு பை அப்படின்னு கொடுக்கலாமா, எந்த கொடுத்தா உங்களுக்கு கரெக்டா அந்த வேல்யூ வந்து மேத்தமெட்டிக்கல் நம்பர் பை வந்து ரிட்டர்ன் ஆகும்? இதுக்கு ஆன்சர் வந்து கான்ஸ்டன்ட் டாட் பை. ஓகே, நெக்ஸ்ட் வென் டீலிங் வித் கர்வ்ஸ். இதுல நம்ம கர்வ்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம்ல. நம்ம கர்வ்ஸ் எல்லாம் இதெல்லாம் டேட்டா அனலைசிங்க்கு தானே யூஸ் பண்றோம். ஸோ நம்ம கர்வ்ஸ் எல்லாம் டீல் பண்ணும்போது இந்த சார்ட்ல எல்லாம் கர்வ்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த டீலிங் வித் கர்வ்ஸ் வாட் ஆர் த ஹை பாயிண்ட்ஸ். அப்போ அந்த ஹை கர்வில் ஹை பாயிண்ட்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்? அதுக்கு பேரு மேக்சிமா. இது நம்ம ஏஐல எல்லாம் நம்ம படிப்போம் மேக்சிமா எல்லாம் ஏஐல. ஆனா உங்களுக்கு சிலபஸ்ல அது இல்ல. ஓகே, ஸோ மேக்சிமா. இதே வந்து கொஸ்டின்ல வந்து வாட் ஆர் த ஹை லோ பாயிண்ட்ஸ் அப்படின்னு கேட்டோம்னா மினிமா. ஓகே, மேக்சிமா அண்ட் மினிமா. when dealing with curves, what are the highest point in the whole curve? இங்க வந்து highest points கேட்டோம்னா மேக்சிமா. அந்த whole curveலே மொத்த curveலே highest point கேட்டோம்னா global maxima. ஓகே, global maxima. அந்த ரெண்டு கொஸ்டினோட டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. which explanation is correct for sparse data? Sparse data, dense data எல்லாம் சொல்லிட்டு நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ல படிப்போம். ஓகே, ஸ்பார்ஸ் டேட்டா இதிலும் வந்து இருக்கு. இந்த ஸ்பார்ஸ் டேட்டா எல்லாம் வச்சு நம்ம இது யூஸ் பண்றோம். இதுக்குள்ள நிறைய நம்ம ஸ்பார்ஸ் டேட்டா யூஸ் பண்றோம் இதுல ஸ்கைபைல. ஓகே, ஸோ அதனாலதான் இந்த கொஸ்டின் அந்த பார்ட்ல இருந்து வந்திருக்கு. ஓகே, ஸ்பார்ஸ் டேட்டால கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு ஸ்பார்ஸ்னால நீங்க மனசுல வச்சுக்கோங்க, ஜீரோன்னு வச்சா போதும். ஸ்பார்ஸ்னா நிறைய அந்த இருக்கிற இதுல நிறைய வந்து டேட்டாஸ் வந்து ஜீரோவா இருக்குன்னா நம்ம அதை என்ன சொல்லுவோம்? ஸ்பார்ஸ் டேட்டான்னு சொல்லுவோம். ஓகே, ஒரு அரேயோ இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் ஒரு லிஸ்ட் ஏதாவது எடுத்துட்டு அது மொத்தமா மோஸ்ட் ஆஃப் த வேல்யூஸ் மோஸ்ட் ஆஃப் த எலமெண்ட்ஸ் ஆர் ஜீரோஸ் அப்படின்னா நம்ம அதுக்கு ஸ்பார்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆனா மோஸ்ட் ஆஃப் த எலமெண்ட்ஸ் ஆர் நான் ஜீரோ அப்படின்னா அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அதுக்கு நான் கொஸ்டின் ஆட் பண்ணல. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? டென்ஸ் டேட்டான்னு சொல்லுவோம். DENSE டென்ஸ். ஓகே, ஏதாவது ஒன்று ஞாபகத்தில் வைக்கணும். ஸ்பார்ஸ்னா ஜீரோன்னு ஞாபகம் வச்சுன்னா டென்ஸ்னா நான் ஜீரோன்னு உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ த என்ன ஆன்சரா இருக்கும்? A data set where most of the item values are zero. Option A is the correct answer. பாருங்க, ஆப்ஷன்ல only நெகட்டிவ் வேல்யூஸ் அப்படி எல்லாம் இருக்கு, அதெல்லாம் இல்ல ஆன்சர்.
What is the correct syntax to return the number of not zero values in an array? அரேக்குள்ள not zero, zero அல்லாத values return பண்ணணும்னா நம்ம என்ன கரெக்ட் சிண்டாக்ஸ் யூஸ் பண்ணணும் கேட்டிருக்காங்க. அதோட ஆன்சர் count underscore non zeros. இது கொடுத்தனா non zero இருக்கிற அது ஜீரோ அல்லாத வேல்யூஸ் உங்களுக்கு கவுண்ட் பண்ணி காமிக்கும். Which explanation is correct for a convex hull? இது நீங்க பை ஹார்ட் தான் பண்ணிக்கணும். கான்வெக்ஸ் ஹல்ல பத்தி எல்லாம் சொல்ல போறது இல்ல. இது வந்து ஸ்மாலஸ்ட் எல்லாமே ஸ்மாலஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்மாலஸ்ட் போலிகனா, ஸ்மாலஸ்ட் ட்ரையாங்கிளா, ஸ்மாலஸ்ட் ஸ்கொயராங்கிறதா நீங்க தெரிஞ்சுக்கணும். கான்வெக்ஸ் ஹல் அப்படின்னா இட்ஸ் a smallest polygon that covers all of the given points. ஸ்மாலஸ்ட் ட்ரையாங்கிளா, ரெண்டு பாயிண்ட் இருக்கு. ரெண்டு பாயிண்ட்டுக்குள்ள இருக்கிற ഏറ്റവും ஸ்மாலா இருக்கிற ட்ரையாங்கிளா இல்லைன்னா போலிகனா ஸ்கொயரா, எது நம்ம கான்வெக்ஸ் ஹல்னு சொல்லுவோம்? ஸ்மாலஸ்ட் போலிகன் தான். ஓகே, நெக்ஸ்ட், வாட் இஸ் த கரெக்ட் மெத்தட் ஃபார் எக்ஸ்போர்ட்டிங் வேல்யூஸ் இன் மேட்லாப் ஃபார்மேட்? மேட்லாப் ஃபார்மேட்டுக்கு ஒரு வேல்யூஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு என்ன நம்ம ஃபார்மேட் யூஸ் பண்ணணும்? அதுக்கு சேவ் பண்றதுக்கு மேட்லாப் ஃபார்மேட்ல சேவ் மேட் தான் அதோட ஆன்சர். சேவ் மேட். Okay. Next, there is a method in the spatial data module that is also known as Manhattan distance. இதெல்லாம் நெட்வொர்க்கிங்ல எல்லாம் நம்ம படிக்கிற Manhattan distance. அது வந்து அதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்றோம்? ஓகே, Manhattan distance சொல்லிட்டு ஒரு ஸ்பேஷியல் டேட்டா மாடல் இருக்கு. அதற்கு அதில் ஒரு மெத்தட் இருக்கு. அது என்ன மெத்தட்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து சிட்டி பிளாக். ஜஸ்ட் இதெல்லாம் வந்துட்டு ஒரு எக்ஸாமுக்கு முந்தா நாள் இந்த சிட்டி இது பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். ஏன்னா நீங்க கான்செப்ட் பேஸில் படிக்கல, இது பை ஹார்ட் தான் இது பண்றேன். ஸோ மேன்ஹாட்டன் டிஸ்டன்ஸ்க்கு அதில் இருக்கிற மெத்தடு சிட்டி பிளாக் அப்படின்னு எழுதி வச்சுட்டு நீங்க எக்ஸாமுக்கு போறதுக்கு 2 வருஷம் முன்னாடி இல்லை ப்ரீவியஸ் டே ஜஸ்ட் ஒன்று சிட்டி பிளாக் பார்த்தேன்னா அது உங்களோட ஷார்ட் மெமரியில் இருக்கும். ஓகே, இப்போ ஈஸியாக அந்த ஆன்சர் வந்து கிடைக்கும். இல்லைன்னா இப்போ அது பார்த்தோன்னா இப்போ பார்த்துட்டு மறுபடியும் அதை ரிவைஸ் பண்ணலான்னா மறந்து போயிடும். ஏன்னா நீங்கள் கான்செப்ட்லேயும் நம்ம இது பார்க்கல இந்த கான்செப்ட்ஸை. ஓகே, டீட்டெயிலாக போகாததுனால. நெக்ஸ்ட், இன் மெஷின் லேர்னிங் இன்டர்போலேஷன் இஸ் ஆஃபன் யூஸ் டு சப்ஸ்டிடியூட் மிஸ்ஸிங் டேட்டா வேல்யூஸ். ஓகே, மிஸ்ஸிங் டேட்டா வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிடியூட் பண்ணுறதுக்காக நம்ம இன்டர்போலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக் இந்த ஸ்கைபேல நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, அதில் வாட் இஸ் திஸ் மெத்தட் ஆஃப் ஃபில்லிங் இஸ் கால்ட்? அந்த மெத்தடை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆன்சர் இம்ப்யூட்டேஷன். அப்போ நீங்க என்ன எழுதுறீங்க? ஸ்கைபே இன்டர்போலேஷன் அப்படின்னு போட்டுட்டு இம்ப்யூட்டேஷன் இதுக்கு பிராக்கெட்ல வந்து சப்ஸ்டிடியூட் மிஸ்ஸிங் டேட்டா வேல்யூன்னு எதுனா போதும். அப்போ உங்களுக்கு அது ஞாபகத்தில் வந்துடும். ஓகே, இன்டர்போலேஷன், இம்ப்யூட்டேஷன். அது எதுக்காக யூஸ் பண்றோம்? மிஸ்ஸிங் டேட்டா வேல்யூஸை சப்ஸ்டிடியூட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற டெக்னிக் என்ன? இன்டர்போலேஷன். அதுக்குள்ள இருக்கிற மெத்தட் என்ன? இம்ப்யூட்டேஷன். ஓகே, when working with significance testing, the alpha value is best described as. நம்ம வந்து significance testing பண்ணும்போது alpha வேல்யூன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ நம்ம பண்ணுவோம். அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? alpha வேல்யூனா என்ன கரெக்ட் டிஸ்கிரிப்ஷன் என்ன கேட்டிருக்காங்க. அதோட ஆன்சர் level of significance. highest possible number, distance from the lowest to highest இல்ல, level of significance. நான் இது எக்ஸ்பிளனேஷன் எனக்கு சொல்லவும் தெரியாது. நீங்க வந்து ஜஸ்ட் ஆல்பா வேல்யூ லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்னு எழுதி வச்சா போதும். ஓகே, நம்ம என்ன இது டீட்டெயிலாக போனோம்னா நமக்கு மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பெண்டிங் ஆயிரும். இதுக்கே போயிடும் டைம் எல்லாம். The official SkyPay library is imported like this. ஓகே, SkyPay library நம்ம இம்போர்ட் பண்ணணும்னா எப்படி பண்ணுவோம்? இம்போர்ட் SPன்னு கொடுத்தா போதுமா இல்லை SCIன்னு கொடுக்கணுமா? நோ, கரெக்ட் ஆன்சர் இஸ் இம்போர்ட் SkyPayன்னு கொடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் ஏ கரெக்ட் சின்டாக்ஸ் ஃபார் செக்கிங் த வேர்ஷன்? ஸ்கைபை லைப்ரரியோட வேர்ஷன் எப்படி செக் பண்ணுவோம்? நம்ம முன்னாடி படிச்சோம்ல, நம்பைக்கு வேர்ஷன் செக் பண்றதுக்கு படிச்சோம்ல, அதே மாதிரி தான் ஸ்கைபை டாட் அண்டர்ஸ்கோர் வேர்ஷன் அண்டர்ஸ்கோர். அடுத்தது, வாட் டஸ் ஸ்கைபை ஸ்டாண்ட் ஃபார்? சயின்டிஃபிக் பைத்தான். ஓகே, தட்ஸ் ஆல். நம்ம ஆல்மோஸ்ட் கவர் பண்ணியிருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஆனா இன்னும் நிறைய இருக்கு. இன்டெப்த் எல்லாம் டெக்ஸ்ட் புக்ல எல்லாம் நிறைய இருக்கு. ஆனா இந்த டைமில் இந்த 2 months டைமுக்குள்ள நம்ம எல்லா சப்ஜெக்டையும் கவர் பண்ணும்போது நம்மளால இப்படிதான் படிக்க முடியும். ஆனா நமக்கு ஐ ப்ராமிஸ் ஐ வில் கம் வித் சோ மெனி கொஸ்டின்ஸ் இன் திஸ் ஆல். ஓகே, எல்லாத்துல இருந்தும் உங்களுக்கு நான் கொஸ்டின்ஸ் கொடுப்பேன். ஓகே, ஸோ எல்லாம் நோட் பண்ணி எல்லாத்துக்கும் நோட்ஸ் எடுத்துடணும். ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச்.